இங்கே ஒன்றை நான் பார்க்கிறேன். நகைச்சுவை மொழி பொழிவார். முன்னுக்கு 25 பேர் வேகமா போய் உட்காண்டாங்க. நகைச்சுவை மொழி பொழிவாராம். உண்மையிலே நகைச்சுவை மொழி பொழிஞ்சாருங்க. உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் பூரா நனைஞ்சிட்டாங்க. அடிச்சு சாரல் அடிச்சு வாயிலிருந்து முன்பக்கம் துவட்டிக்கிட்டு உட்காந்தான். அப்படின்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இங்கே அதெல்லாம் இருக்கா சார்? இயல்பாகவே நகைச்சுவை மொழி நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். காரணம் பேராசிரியர் கலக்கு போவது யாரு புகழ் பேராசிரியர் பழனி ஐயா அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்றார். வாங்க சார். வண்ண தமிழழகு அதை வாசிக்கும் போது அழகு ஃப்ளோ ஆகுதுண்ணே, அதை கொஞ்சம் பார்த்துங்கண்ணே. வண்ண தமிழழகு அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு, நம்பியார் நகர் பேரழகு. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். ஒரு அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். உண்மையாகவே சொல்லப்போனால் மதுரை முத்தண்ணன் அவர்கள் 100 நாடுகளுக்கு மேல் ஒரு தமிழ் பேசக்கூடிய பேச்சாளர் 100 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறார்னா அது மதுரை முத்தண்ணன்கிற ஒரே மனிதர் தான். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அவரை பாராட்டலாம். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமை இந்த ஊரில் பேசுறதே எனக்கு ரொம்ப பெருமை. அண்ணன் அவர்கள் கூட என் ஊரை சொன்னார். எத்தனையோ நான் ஒரு 30 நாடுகளுக்கு மேலே பேசியிருக்கேன். ஆனால் உலகத்தில் எத்தனையோ பல்கலைக்கழகங்களில் பேசியிருக்கேன். 18 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன். எம்ஏ எம்பில் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி 18 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் எந்த ஊரிலும் அடையாத மகிழ்ச்சியே நான் நம்பியார் நகரில் அடைகிறேன். ஏன் தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன், ஒரு மாணவனாக இருந்த காலத்தை விட நான் மீனவனாக இருக்கிறேன் என்பதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய சொந்த ஊர் வேதாரண்யம் பக்கத்தில் ஆறுகாட்டுத்துறைங்கிற கிராமம் தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், மீனவ கிராமம். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ரொம்ப மிக முக்கியமானது. மீன்னா முள் இருக்கும், மீனவன்னா தில்லு இருக்கும். யாருக்கும் பயப்படாம வாழ்ற வாழ்க்கை. அதனால ஏன் தெரியுமா? துரோகம் என்கிற ஒன்றையே அடுத்தவர்களுக்கு செய்யாத இனம்னா அது மீனவர் இனம் தான். நான் உங்களுக்காக உண்மையாக ஒரு பெருமையான விஷயம் சொல்றேன். நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சண்டை. உங்களுக்காக சொல்றேன், இவங்க எல்லாருக்கும் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை நடந்தா கூட இங்க நடக்கிற சண்டையே கடல் மேல அவன் போட்டு ஏதாவது ரிப்பேர்னா அவன் ஒரு வெள்ளை போட்டான்னா உடனே அதை பத்திலாம் கவலைப்படாம கைத்தெடுத்து போட்டு அவன் போட்டையும் கட்டி கரைக்கு இழுத்துட்டு வர்ற ஒரே இனம் அது. அதனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. நிஷா, ஒன்று சொல்றேன், நான் கவலைப்படாத. அந்த மகளிர் சுய உதவிக்குழுலாம் வந்து உன்னை கொடுத்து கேள்வி அப்படி கொஞ்சம் போது நான் உன் மூஞ்சியை பார்த்தேன். அந்த மேக்கப் கலைஞ்சிருமோனே பார்க்குறேன். நிஷாவை பற்றி ஒரு பெருமையான விஷயம் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஒரு 5000 மேடைகளுக்கு மேலே நானும் நிஷாவும் பேசியிருக்கோம். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் நிஷாவுக்கு. அவள் எதுக்கும் கவலைப்பட மாட்டான், ஆடியன்ஸை பார்த்து பயப்பட மாட்டான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு பயப்படுவா. எதுக்கு தெரியுமா? மேக்கப் கலைஞ்சா பயப்படுவா. அது உண்மை தானே? உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக நீங்கள் கைத்தட்டுங்க. இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சு நினச்சவங்களாம் கைத்தட்டுக்கு பார்ப்போம். உண்மையை சொல்லவா? தட்டுனா அத்தனை பேர்ட்டையும் ஃபோன் இருக்கு. பொண்டாட்டி காணாம போனா கூட இப்போ யாரும் வருத்தப்படுறதுல ஃபோன் காணாம போனா அப்படி தேர்றோம். ஐயா ஐயா ஐயா. ஹலோ, பொண்டாட்டி காணாம போனா ஜாலியாக இருக்கு மாப்பிள்ள, 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலான்றான். உண்மை தானே? அன்னைக்கு நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், ஒருத்தன் அவசரத்துக்கு பாத்ரூமில் உள்ளே இருந்துருப்பாம இருக்கு. இவன் வெளியில் 4-5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே இருந்தவனுக்கு ஃபோன் வந்திருக்கு. அவன் உள்ளே இருந்து 1 வாரம் அங்கே மாப்பிள்ளான் இருக்கான். வெளியே இருக்கான், கதவை உடச்சிட்டான். அது என்ன சுற்றுலாத்தலமாடா? அவனுக்கு உள்ள போன் வந்திருக்கு. நமக்கு என்ன தெரியும்? நீங்க போன் அப்படி சார். உண்மையே சார், அன்னைக்கு இதில் பார்க்குறேன், நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் கடலூர் கிட்ட ஒருத்தன் நின்று, மாப்பிள்ள நான் பண்ருட்டியில் நிற்கிறேன்னா, சரி தெரியாமல் சொல்கிறான் இருக்குன்னு நான் அவன் பக்கத்தில் போய், இது பண்ருட்டி இல்லைன்னா இது கடலூர்னா, அதுக்கு அவன் பேசலாம் இல்லை போடான்றான். அதுக்கு மேலே சொன்னால் வேற மாதிரி சொல்லியிருப்பான் இருக்கு. வாழ்க்கைக்கு நல்லா அடைச்சு பாருங்க. பொய் சொல்றதுக்கு இன்னைக்கு வாழ்ச்சி இல்லையா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் செல்போன் நம்மளை கெடுக்குதா இல்லையா? செல்லாத்தா செல்ல மாறியாத்தா, இதில் பசங்க வீடும் சொல்லு ரொம்ப லொல்லாத்தா, காளியாத்தா பர்சு காளியாத்தா, காளியாத்தா
பர்சு காலியாத்தா, இது அமெரிக்கா கட்டி விட்ட தாலியாத்தா. செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு, அதுல மிஸ்டு கால்ல கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு. பாட்டு அப்படியா இருக்கா இல்லையா? நல்லா பாருங்க, இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டா இருந்தா கைத்துடுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்காரு காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன். ஒரு அக்கா கைத்துட்டு பார்ப்போம். எங்க நடக்குது? அப்படியா தொட்டு கும்பிட்டாடா. ஆனா என் மனைவி அப்படி இல்லைண்ணே, சத்தியமா சொல்றேன், என் மனைவி அப்படி இல்லை. போன வாரம் சனிக்கிழமை என் மனைவி என் காலில் வந்து விழுந்தானே, உண்மையா சொல்றேன் சத்தியமா. பச்சை பாஸ் காலேஜில் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறா. ஆனா போன வாரம் என் காலில் வந்து விழுந்தா. ஏன் தெரியுமா? நானும் கேட்டேன், கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுதுரி, இவனும் மாமா மேல அவ்வளவு பாசமா இருக்கேன். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன். நேரம் இல்லை, அங்க போய் விழுந்தான்னா உங்க காலில் விழுந்தான்னு உங்களை கைத்தட்ட சொல்லி கேட்டேன். நான் அவமானப்பட்டா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அதுக்காக அவளை தப்பாக நினைக்காதீங்க. 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கானே, அதில் 3 பவுன் டாலர். அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசி விசாலாட்சி படம் கிடையாது. சாட்சாத் என் படத்தை போட்டுக்கா, கைத்தட்ட மாட்டேங்களா நீங்கள்? அந்த அக்கா கேட்குது, உன் பொட்டாட்டி போட்டால் நான் ஏன்டா கைத்தட்டணும்? அந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கேள்வி கேட்காதக்கா. உண்மையாகவே நான் பார்த்து பரவாயில்லையடி, இத்தனை வருஷமா என் போட்டாவை மாற்றாமல் இருக்கேன்னா ஒரே வார்த்தை தான் சொன்னான். இதை போட்டதுக்கு அப்புறம் தாண்டா காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டது. அது ஓன் பொட்டாட்டிட்டு வாங்கிக்க, அவங்க உங்கள்கிட்ட டாலர் வாங்கிடணும், என் பொட்டாட்டி டாலர் கேட்பாங்க. பிச்சு விடாம பிச்சு. சரி உங்களே கேட்குறேன், ஒரு குடுகுடுப்பாரம் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தால் எவ்வளோ நான் காசு போடுங்க? நீங்கள் எவ்வளோ போடுங்க? நான் ஒரு 100 ரூபா போடுவேன். 100 ரூபா போடுங்க. தம்பி நீ எவ்வளோ போடு? இவர் 10 ரூபா எடுப்பார், நாளைக்கு தாரேனே ஸ்கூலில் சம்பளம் வரல. நீங்கள் எவ்வளோமா போடுங்க? 10 ரூபா போடுவோம். நீங்கம்மா நீங்கள் போட மாட்டீங்க? ஏம்மா எவ்வளோ சம்பாரிச்சாலும் போட மாட்டியா? இல்லை, அந்த மாதிரி ஜிபேல அனுப்பும். ஏம்மா நீமா நீ பிச்சைக்காரின்னு எனக்கு தெரியும். நல்லா கை தட்டுங்க, அவ பிச்சைக்காரி தான், சும்மா போன் வந்த மாதிரி நடிக்கிறா. ஹலோ, உண்மையிலே அன்னைக்கு இல்லை சார், அது சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு தடவை வடபழனியில் 100 ரூபா போட்டாங்க. நான் ரொம்ப பரவாயில்ல சார், சம்பாதிச்சாலும் நல்ல விஷயமா செய்கிறேன். இல்லை சார், ஒரு காலத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்தா சார் எடுத்தோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன், பழசம் மறக்கக்கூடாதுல்ல சார். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து இப்போ காலேஜ் படித்ததுக்கு அப்புறம் தான் பெரிய நகைச்சுவாளர் ஆனீங்க, பெரிய விருது எல்லாம் வாங்கினீங்க. உண்மையாக நான் பெருமையாக சொல்கிறேன், எதிரணியில் இருந்தால் நிஷாவை நான் பாராட்டுவேன். 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டு மாறுவேடமே போடாமல் ஒரு பரிசு வாங்கிய ஒரே ஆள் யாருன்னா நிஷா மட்டும்தான். நல்லா கைத்தட்டுங்க. மாறுவேடமே போடல தம்பி, ஏன் பரிசு கொடுத்தாங்க தெரியுமா? வந்து நின்று இருக்கா பிச்சைக்காரிக்கு கரெக்டா இருக்கு பாரு, இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு நகைச்சுவைக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து செய்வானே, அதுக்கு நம்ம செஞ்சுட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைல்ல. அது பெரிய செய்வன மாதிரில இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்மளை திட்டாம இருக்க போறா. அவளை என்னைய திட்டி அவ சாப்பிட்டுருக்கா, அவளை திட்டி நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா உண்மையா சொல்றேன், வாழ்க்கையில ஆனா என் மனைவிக்கு நான் எவ்வளவு தெரியுமா காசு போட்டேன்? உண்மையாவே சொல்றேங்க, என் மனைவி காசு இல்லப்பா, அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு வர உளறேன். குடுகுடுப்புக்காரங்க 500 ரூபா போட்டேனே. ஏ அப்பா, உண்மையாவே 500 ரூபா போட்டேன். 501? ஆமாண்ணே. இப்படின்னா உங்க வீட்டுக்கு நான் குடுகுடுப்புக்காரனா வந்துருப்பேனே, ஏன்னா இதை விட 300 ரூபா கூட இருக்காங்க. உண்மையாவே 500 ரூபா போட்டேன். ஏன் தெரியுமா? அவன் தான் என் மனைவி மூஞ்ச பார்த்து இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்குன்னா, நான் சொல்லியிருந்தேன்னா அதோட குடும்பம் சண்டையில் முடிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் நல்லா ரசிக்கிறீங்கன்னா நல்லா அப்படி சிரிக்கணும். சில பேர் அப்படியே பார்ப்பான், பேசு பேசு பேசு, பெரிய காமெடி அது, அப்படி உட்காந்துருக்க கூடாது. சில பேர் அப்படியே வந்துவான். உண்மையாக ஒரு 3 இடத்துல உஷாராக்கணும்னு, ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்த பக்கத்தில் உட்காரப்படாது. உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணுறான் தம்பி. இந்த படம், இந்த யானை படம் ஒன்று வந்து கும்கின்னு பார்த்தீங்களா? பார்த்தவங்க ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்பா. அந்த படம் பக்கத்துக்கு உட்காந்து அந்த பக்கத்தில் உட்காந்தவன் ஃபர்ஸ்ட் சீனில் அந்த யானையை காட்டுறாங்க. இவன் என்னை நோண்டி அந்த யானை செத்து போயிருந்தான். அதான் அந்த படத்தில் கடைசி சீனை. அது எப்போ சாவும்னே நான் படம் பார்த்துருந்தேன். விளங்குவா? ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்காரக்கூடாது தெரியுமா? அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க, அங்கே உட்காரக்கூடாது. ஏன்னா சில பேர் கை கழுவான், சில பேர் வாய் கழுவான், சில பேர் குடலையே வெளியே எடுத்து கழுவான். அது 2 பேரில் விட்டுட்டு நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சி வந்தாலே சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்கிறேன் அந்த கருப்பண்ணு சிரிக்க அன்றைக்கி சிரிச்சாதான் அது பேர் முகம், சிரிக்கலன்னா அது பேர் முகர கட்டை. நல்லா கை தட்டுங்க சார். நான் தம்பி நல்லா கேட்குறேன், ஒரு காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எங்கள் பெரியம்மாலாம் உட்காந்துருக்கீங்க, எங்கள் அம்மாலாம் உட்காந்து, எங்கள் அக்காலாம் உட்காந்துருக்கீங்க. ஒரு காலத்தில் பெண்கள் அப்படி தலைமுடி எடுத்து விட்டாங்கன்னா தரையில் வந்து விழும், இப்போ தனியாக விழுது. கரெக்டாக இல்லையா? ஒரு காலத்தில் பெண்கள் பொட்டு வச்சாங்களோ அவ்வளோ பெரிய பொட்டு, என்ன
என்ன நாகப்பட்டினம் தேனாம்பேட்டை நாகப்பட்டினம் சிக்னல் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு எங்கள் தாத்தா பருமாவுக்கு போனது அங்கேயே செத்தாரு, வரவே இல்லை. இப்பெல்லாம் பொட்டு வைக்க மாட்டேது, எல்லாம் ஓட்டு, பாம்பு, பள்ளி, பூரான், நட்டுவாக்களி, அதை கதவுல ஓட்டுது, ஜன்னலில் ஓட்டுது, கக்கூஸ் பீங்கானில் ஓட்டுது. உண்மைதானங்க? ஒரு காலத்தில் குழந்தைக்கு தாலாட்டு பாட்டா குழந்தைய போட்டு ஓ அரி நரிராரோ அரி நரிரோ பாடினாங்க, குழந்தை தூங்குனுச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா குழந்தைய தூளில் போட்டு ஓ ஆரி ஆரிய ஓ ஆரி ஆரிய ஓ ஆரி ஆரிச்சு. குழந்தை முடிச்சு சனியனே உன் புருஷன் அங்கே இருப்பான், அவங்க போய் கத்து. உண்மையாகவே சொன்னா இப்போ உங்களுக்கெல்லாம் அந்த காமெடி புரியாது, இவங்களுக்கு புரியும். ஒரு வார்த்தை சொல்லவா? இவங்களுக்கு புரியும். எங்காலெல்லாம் தொழிலுக்கு போகும்போதே ஒரு விடிஞ்சப்பாடு வச்சுட்டு தான் போவான். உங்களுக்கு புரியல? எங்களுக்கு புரியும். எல்லாம் எங்க பாச வாழ்க்கை அப்படிதாங்க. அதானங்க வாழ்க்கை. அப்புறம் என்ன ரசிக்காம என்ன இப்பயே கொஞ்சம் லைட்டா வச்சுட்டு தான் வந்திருக்காரு. அதெல்லாம் சந்தோஷத்துக்கு அதானங்க மனுஷ வாழ்க்கை. அதானே உண்மைதான். எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கதான் வாழ்க்கை. ஆனா கல்யாணத்துக்கு அந்த காலத்து மனுஷன் சார் சந்தோஷமா இருந்தா சார், எந்த பொருளும் இல்லை சார். உண்மையான சார், கடலுக்கு போனா மீனை பிடிச்சி வந்தான், வித்தான், சாப்பிட்டான், சந்தோஷமா இருந்தான். இப்ப வட்டிக்காரன் தொல்லை, அவன் தொல்லை, இவன் தொல்லை, எத்தனை தொல்லை சார். உண்மையா சொல்ல அன்னைக்கு பாரு இன்னைக்கு சந்தோஷமா இருக்குமா சார்? இங்க நீங்க வட்டிக்காரன் தொல்லை, அவன் தொல்லை, இவன் தொல்லைன்றீங்க. கீழே ஒருத்தன் இன்னைக்கு உங்க தொல்லை, எங்களுக்கு எத்தனை சொல்றான் பாங்க. உண்மைங்க மனுஷன் மகிழ்ச்சியா இருக்குதுல்ல. உண்மையா சொல்றேன் சார். நான் இவரை கேட்கிறேன், இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்க, இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. நான் ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன், 7 ஜென்மத்துக்கு இதே மனைவிதான் வேணுங்கிற ஆண்கள் கை தூங்க பார்ப்பான். அந்த அண்ணா 2 கை தூக்குறாருன்னா வேற அர்த்தம் நினைக்கிறேன். அவர்லாம் இந்த ஒரு ஜென்மமே எதுக்குன்னு இருக்காரு பாத்துங்க. ஒரு ஆள் தூக்கல, எல்லாம் கம்முன்னு உட்காந்துருக்கு. உண்மைதானே? நான் கேட்கிறேன், 7 ஜென்மத்துக்கு இதே மனைவி தான் ஏன் கை தூக்கல தெரியுமா? இந்த ஜென்மத்தில் பட்டதே போதுண்டா, அடுத்த ஜென்மத்தில் வேற ஒன்று நடக்கட்டும் பார்ப்போம் இவங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுங்க. 7 ஜென்மத்துக்கு இதே கணவன் தான் வேணுங்கிற பெண்கள். ஒரு அக்கா தலையில் அடிச்சுக்குது, ஒரு அக்கா மண்ணை வாரி துத்துது, ஒரு அக்கா கேது கருவேப்பிலை நீ வா நீ கேட்டு போயிடுவாடா, நான் பண்ண பாடு எனக்கு தான் தெரியும் அப்படிலாம் சொல்ல. ஆனால் ஒரு 10-15 பெண்கள் கை தட்டினாங்க. ஏன் தெரியுமா? இதை விட இழிச்ச வயம் வேற எந்த ஜென்மத்தை கிடைப்பாரு? ஆனால் வாழ்க்கையில் வந்து நல்லா ரசிக்கிறீங்க. கல்யாண புதுசில் பொண்டாட்டிட்டு அப்படி பேசுவோம் சார் நம்மளால. இப்போ உன் கண்ணு இருக்கே, கண்ணு திராட்சை மாதிரி, உன் கண்ணை மாம்பழ கணம், கால்கள் வாழை தண்டு, இருட்டில் வளருவான் நம்மளால. அந்த அம்மா மட்டும் நான் அப்படியே மார்பெல்லாம் விரிஞ்சு அழகாரு அழகா இருக்கீங்க. எப்போ கல்யாண புதுசில் ஒரு 6 மாதம் ஆகட்டுமே அந்த கண்ணு திராட்சைன்னு சொல்லலாம். அவன் தான் போடியும் முண்டை கண்ணிமா இந்த மார்பெல்லாம் விரிஞ்சு அழகா இருக்கு சொல்லிட்டு அந்த அம்மா தான் போயா டொக்க எருமை மாடு. கல்யாண புதுசு சொல்லுவான், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைம்மா. 1 வருஷம் ஆகட்டும், அவ்வளோ ஒன்று நீ இருக்கணும் நான் இருக்கணுமா. நானே ஒருத்தர் பார்த்து கேட்டேன், நான் 1 மணி கட்டிட்டா படாத படுறேன், நீ எப்போ 2 கட்டி சமாளிக்கிறேன் சொன்னா பாரு ஒரு பாயிண்ட்டு. 1 கட்டினா நம்ம கூட சண்டை போடுமாப்ல, 2 கட்டி விட, அது 2 சண்டை போட ஃப்ரீயாகலாம்னா. இவ்வளோ கேட்க சொல்கிறேன். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 14 பிள்ளை. என்ன வேலை பார்த்தாரு? இதே வேலை தான். இப்போ இவருக்கு ஒரு போட்டி, அவரை முறியடிச்சு காட்டணும்னு சொல்லி இப்போ நிறைய பட்டிமன்றத்துக்கு வர்றது இல்லை. எங்கள் தாத்தாட்டே நான் கேட்டேன், ஏன் 14 பெத்தன, என் பங்காளி 12 பெத்தான்டா, அவனை தாண்டி காட்டணும்னு ஒரே போட்டியில் வச்சிருக்காங்க பெத்து. அந்த காலத்தில் அப்படிதான் சார் வாழ்க்கை நடந்தது. ஆனால் இந்த காலத்தில் அப்படியா சார்? சார் ஒன்று பெத்துக்கிறதுக்கு ஒரு நம்மாள் அது ஒரு காலத்தில் நீங்கள் பாருங்கள், தாத்தா பாட்டி ஃபோட்டோலாம் இருக்கும். தாத்தா உட்காந்துருப்பாரு, பாட்டி பின்னாடி நிற்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணான், அவனுக்கு 3 பிள்ளைங்க. என்ன உட்காந்துருப்பான், எங்கள் அண்ணி உட்காந்துருந்துச்சு 3 பசங்க. எங்கள் 2வது அண்ணன் கல்யாணம் பண்ணான், அவனுக்கு 2 பிள்ளைங்க, எனக்கு 1 பொண்ணு. நான் சொல்லவா, போட்டோவில் நெருக்கமாக இல்லாதவர்கள் வாழ்க்கையில் நெருக்கமாக இருந்தது அந்த காலம். வாழ்க்கையில் நெருக்கமாக இருந்தாங்க. இன்னைக்கு போட்டோவில் நெருங்கி இருக்கிறான், வாழ்க்கையில் நெருக்கமாக இல்லை சார். அதான் சார் இந்த காலம். சொன்னார் பார்த்தீங்களா? அவங்க தாத்தா 13 குழந்தையோடு நின்று இருந்தாரு, உட்கார்ந்துருந்தார். இவங்க அண்ணன் எத்தனை குழந்தை? 3 குழந்தை. இவர் குழந்தையெல்லாம் உட்காந்துருக்காங்க, இவருக்கு இடம் இல்லாமல் வெளியே உட்காந்துருக்காரு. இதெல்லாம் ஒரு நகைச்சுவைன்னு உண்மையாங்க. நானா இப்போ கொஞ்சம் குறைந்த நேரத்தில் உருவாக்குனது. சரி, நான் இந்த பட்டுப்புடவை கட்டிருக்காங்களே, உண்மையாக கேட்குறேன், பெண்கள்லாம் என்னைக்காவது துவைச்சிருக்கா சார்? இதை கட்ட வேண்டியது மடிக்க வேண்டிய பீரோவில் சொருவ வேண்டியது, கட்ட வேண்டிய மடிக்க வேண்டிய பீரோவில் சொருவ வேண்டியது. முந்தா நாள் திறக்க எலிசத்தை வாட அடிக்குதுண்ணே. என் பொண்டாட்டி 3 படம் கொண்டு போய் பிரிச்சுக்குள்ளே வச்சுருக்கான். இங்கே ஏண்டி வச்சேங்கிறேன், வெயிலுக்கு கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கும்.
இப்போ அவளை பழி வாங்குறது நான் 2 டவுசரை கடிச்சு வந்திருக்கேன். என்னைக்காவது எலியே செத்துருக்குமே. இதாவது எலி செத்த பாட டவுசரும் எலியே செத்துருக்கு. ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் அடிச்சு பாருங்க, ஒரு புடவை எடுக்க போகிறோம் ஆண்கள், நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்னா எவ்வளோ நேரம் எடுப்போம்? ஆண்களுக்கு புடவை எடுக்க போகிறாங்க இல்லை 10 நிமிஷம். நம்ம எடுக்க போகிற ட்ரெஸ்ஸு 10 நிமிஷத்தில் எடுத்துருவோம்னா இல்லையா? 3 நாள் ஆகும் இல்லைங்களா? 3 நாள் ஆகும். அதுவும் இந்த பெண்கள் நான் 55 புடவை உலகத்திலேயே ஒரு மனுஷன் நீங்கள் கை தட்டுங்க, உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு செலவு வைக்கணும் யார் தெரியுமா வைக்கணும்? இந்த ஜவுளி கடையில் புடவை எடுத்து போடுறான் பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. இந்த பொம்பளை 55 புடவை எடுத்து போட்டு ஒன்று கூட நல்லாவே இல்லை, ஒன்று கூட நல்லாவே இல்லை. ஓ மூஞ்சி நல்லா இல்லையா? அவன் ஏதாவது சொன்னானா? அதில் சிலது இருக்கு. இந்த பார்டரு அந்த சாரியில் இருந்தால் நல்லா இருக்கும், பிச்சு ஒட்டு அங்கேயே. இந்த பூ அதில் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் பிச்சு. வாழ்க்கை சார் அன்னைக்கெல்லாம் என் பொண்டாட்டி இந்த ரோஸ் கலர் எடுக்கவா இந்த நீல கலர் எடுக்கவான்னா, ஆம்பளை என்னென்ன பார்ப்பேன், எது ரேட்டுன்னு தானே பார்ப்பேன். நான் ரோஸ் அப்படி எடுத்து பார்த்தேன் 7500 ரூபா போட்டுருச்சு. நீலம் எடுத்து பார்த்தா 5000 ரூபா தான் போட்டுச்சு. இந்த நீலம் தாண்டி உனக்கு நல்லா இருக்குங்கிறேன். உனக்கு நீ ரோஸ் பிடிக்கல, நீலம் பிடிச்சிருக்கு, எனக்கு ரோஸ் பிடிச்சிருக்கு, 2யும் பேக் பண்ணுங்கன்றா சார். அது என்னத்துக்கு கருமத்துக்கு நம்மகிட்ட கேட்கணும்? உடனே வந்து சார் இன்னைக்கு மனைவியோட வாழ்றதே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, சமுதாயத்தை வாழ்றது அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பயங்கரமான விலைவாசி உயர்வாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறைங்கிறதே நமக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்றைக்குமே சமுதாயத்தில் சார் நான் ஒரே சொல்கிறேன், எங்கள் சமுதாயம் சொல்கிறேன், நான் இந்த மீனவர் குலத்தில் பிறந்தங்கிறால் சொல்ல பெருமையாக சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் ஒரு பையன் ஒரு பொண்ணை உரசுறான்னா, எங்கள் மீன் விற்கிற ஒரு ஆயா இருந்தால் உரச முடியாது தெரியுமா? எந்திரிச்சு அவனை அறுத்துருவேன் இறங்கடா கீழன்றோம். ஏன்? அந்த வீரமும் தைரியமும் இருக்கிற பெண்கள் எங்களுடைய பெண்கள் சார். உண்மையான விஷயம். எவ்வளோ படித்தவன் அந்த பஸ்ஸில் இருப்பான், ஆனால் யாரும் கேட்க மாட்டான். ஆனால் எங்கள் ஆயா பார்த்துட்டு இருக்காது. ஏன்? எனக்கான தைரியத்தை அந்த தன்னம்பிக்கையை வளர்த்தது இந்த மீனவர் குலம். அதனால் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ ஊர்களுக்கு நம்ம போயிருந்தாலும் உண்மையாகவே மற்றற்ற மகிழ்ச்சி. நம்பியார் நகர் என்கிற ஊர் புனிதமான ஊர். 60க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட தூத்துக்குடி வரைக்கும் இருக்கிற 140க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தலைமை கிராமமாக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான அன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, வாழ்க்கையில் மனுஷன் சார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவன் வீட்டு குழந்தை ரோட்டில் நின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில், ஏய் யார் குமார் குழந்தையாடாத கூட்டு போய் வீட்டில் விட்றான். ஏன்? அவனுக்கும் எனக்கும் தான் பிரச்சனையை தவிர அவன் குழந்தைக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை என்று சொன்னது அந்த காலம். ஆனால் இன்னைக்கு எந்த குழந்தையா ரோட்டில் நிற்க முடியுதா சார்? கடத்திட்டான், கற்பழிச்சிட்டான், எவ்வளோ நியூஸ் வருது சார் இன்னைக்கு. ஒரு குளத்தில் கூட ஆபாசம் இல்லாமல் குளித்தது அந்த காலம். குளத்தில் கூட ஆபாசம் இல்லாமல் குளித்தது அந்த காலம். குளியல் அறையில் குளிச்சா கூட கேமரா வச்சு எடுக்கிறான் சார் இந்த காலம். உண்மைதானே சார்? அந்த காலத்தில் பெண்கள் தைரியமாகவும் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த தைரியம் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கு. அண்ணா வந்தபோட சொன்னார், ஒரே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலைன்னார். ஏன் தெரியுமா? ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இன்னைக்கு மீனவ கிராமங்களில் நம்ம ஊரில் 1 லட்ச ரூபா அவதானம் போடுவான். ஒரு சண்டை நீ போட்டினா 1 லட்ச ரூபா அவதானம் போடுவான். ஏன்? அந்த கட்டுப்பாடு நிறைந்த மீனவ கிராமத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன் என்பதில் மிகப்பெரிய பெருமை எனக்கு உண்டு. அதனால் உங்கள் அத்தனையுடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயது கபடு வராத நட்பும் பற்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினிகளா உடனும் சலியாத மனம் அன்பகலா மனைவியை தவறாத சந்தானமும் தாடாத கிருத்தியும் ஆடாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் துளையாத நித்தியமும் கோணாத கோள் ஒரு துன்பமில்லா வாழ்வும் இறைவனின் பாதத்தை அன்பும் என்கிற 16 செல்வங்களும் உங்கள் குடும்பங்கள் நிறைய பற்றி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நல்லா வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய மதுரை முத்தண்ணன் அவர்களுக்கும் கோபி தம்பி அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் சொல்லி, என்னைக்கும் அந்த காலம் தான் சார் பெஸ்ட்டு, இந்த காலம் ஒஸ்ட்டு. எல்லாம் மேக்கப், பேர லவ்லி, பேத்தி லவ்லி, ஆயா லவ்லி, அப்பத்தா லவ்லி, என்ன அதெல்லாம் போடலன்னா நிசாவை எவனுமே பார்க்க முடியாது என்பதை சொல்லி, நான்லாம் இயற்கை அழகு, இயற்கை அழகு. உனக்கு தைரியம் இருந்தா இதை மூஞ்ச கழுவிட்டு வந்து பேசு. என்னைய விட மோசமாக இருப்ப, அதனால ஒன்றும் கவலைப்படாத. பக்கத்தில் தான் கடல் இருக்கு, கருவாடு வாங்கி தரேன், அதுக்காக சொன்னேன். பயப்படாதீங்க. எல்லாருக்கும் நன்றி. அன்பு அண்ணன் மதுரை முத்தண்ணன் அவர்களும் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நீங்கள் பாராட்டணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் சார்பாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அதீங்களா? அவர் சிறப்பாக பேசினார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக ரசித்ததனால் அவரால் சிறப்பாக பேச முடியும். இது சார், ரயில் தண்டவாளம் கரெக்டாக சீராக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரெயின் கரெக்டாக போகும். ஒரு இடத்துல 1 இன்ச்சு வளைஞ்சிருந்தாலும் ட்ரெயின் கம்மாக்குள்ளே கிடக்கும். அது மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த சீராக ரசிக்கிற தன்மை இருக்கிறதுனால் இது இவ்வளோ சிறப்பாக ட்ரெயின் போகிற மாதிரி எங்கள் பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கு. அழகாக தொடங்கியிருக்கார், நல்ல மொழி நடையில். இதான் பக்கத்து விட்டு பேசிக்கிற மாதிரி. எங்கள் பட்டிமன்றத்தினுடைய பெருமையே அதான், ரொம்ப எளிமையாக இருக்கும். யாராவது மைக்க பிடிச்சி அந்த ராமாயணத்திலே கைகேயி அப்படின்னு திரும்பி பார்க்குறா, 3 பேர் உட்காந்துருக்காங்க. என்னென்ன நீங்கள் போகாமல் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் மட்டும், நாங்கள் தாங்க மேடையை பிரிக்கணும் அப்படின்னு. மேடை பிரிக்கிறாள். அது மாதிரி இல்லாமல் பிரிச்சுட்டார். என்னென்ன சொன்னார் பார்த்தீங்களா? தூரமாக இருக்கும்போது நெருக்கமாக இல்லை சார். தூரமாக இருக்கும்போது அந்த காலத்தில் மனசு நெருக்கமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? போட்டோ எடுக்க முடியாது, கிளவி பக்கத்தில் நிற்க வச்சு ஒட்டி நில்லுமா, அது எப்படி அவர் பக்கத்தில் எம்மா அப்படி எப்படி, சும்மா இருங்க மரியாதை குறைச்சலாம், எடுக்கவே முடியாது. அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு மாதிரிலாம் போட்டல, டபக்குன்னு ஒரு போர்வை தூக்கிட்டு உள்ளே போயிடுவார் கேமராமேன். 5 நிமிஷம் வெளியே வர மாட்டான். உள்ளே சீரட்டு குடிச்சு புகையா வரும். என்னையா புகையா வருது, புகைப்படம் அப்படித்தான் வரும். அவன் சரிங்க அப்போ பரவாயில்ல, புகைப்படம் மாத்தா இருக்கு, ஒன்றுமே தெரியாது. கிட்டவா இங்கே நிற்கும். 2 கேமரா வச்சு எடுத்து 2 கிழவி ஒன்றா ஒட்டியிருக்காங்க. இவ்வளவு தூரமாக 10 அடி கேப்பு கிடக்கும் சார். எத்தனை குழந்தைங்க? எங்களுக்கு 17 குழந்தை. இந்த கேப்பை நீ எங்கே விட்டுருக்கணும்? ஆனால் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, 16 குழந்தை பெற்றது நீங்கள் பாராட்டன். ஏன் தெரியுமா? 10க்கு 10 வீடு சார். 10 குழந்தையும் கிடக்கும். 16வது குழந்தை ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கோம். சும்மா நீங்கள் அங்கே தான் கிழவனை பாராட்டணும். சிக்னல் கொடுப்பாரு அப்படின்வாரு. அந்த அம்மா மாமியா வந்திருக்கு. இது கடையில் ஆமா அப்படி அம்மனாவே பேசாம போடுறா. உன தம்பி வேணுமா வேணாமா, மரியாதை படுத்துக்க சொல்லிட்டேன். அவன் பொம்மை நினைச்சு அவன் பாட்டுக்கு படுத்துறப்பா. முதல்ல குழந்தை வந்தோன்னு ஒரு பொம்மை வாங்கி படிச்சிருக்காரு. அவன் பெரிய ஆளாகி போயிட்டான். இந்த பொம்மையை விளையாடுறக்காவே 13 குழந்தை பெற்றார் அன்னபாரதி உங்க தாத்தா. நான் கூட அந்த பிள்ளை சைல்டு, எங்கள் தாத்தா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் நினைச்சேன். கடைசியில் 16 குழந்தை. ஐயோ அசத்திருக்காங்க மனுஷன். அது சிரமம் சார். ஆனால் அவர் சொன்னதான் ஒரு வார்த்தை, அத்தனை குழந்தையும் படிக்க வச்சு, இன்னைக்கு 2 பிள்ளைக்கு பேசிட்டு எவ்வளோ சிரமப்படுறோம். ஆனால் அத்தனை குழந்தையும் படிக்க வச்சு அழகாக்கி அவங்கள அற்புதமாக்கி ஒழுக்கு சிலராக வளர்த்துருக்காங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுவும் போக எங்கள் அப்பத்தெல்லாம் மாரியம்மாள்னு பேர். 124 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ரவுக்குன்னா அவங்களுக்கு என்னான்னு தெரியாது, ரவிக்கே போட மாட்டாங்க. ஆனால் எங்கேயோ ஆபாசம் இருந்துச்சா சார்? வாழ்நாள் 124 வருஷம் ரவுக்க போடாமல் இருந்தாங்களே, ஒரு ஆபாசம் இல்லையா? அன்னைக்கு இந்த மாதிரி செய்திகள் படிக்கலையே, கற்பழிப்புன்னு ஒரு செய்தி படிக்கலையே. காலையில் எந்திரிச்சா 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த 1/2 அடி விளக்குமாரை வச்சு அப்படியே சரட்டுன்னு கூட்டிக்கிட்டே போகும். கூட்டிக்கிட்டே 3வது தெரு தாண்டி அங்கே போயிடும். ஒருத்தன் சைக்கிளை தூக்கிட்டு வந்து கொட்டி விட்டு போவேன். மறுபடி விட்டு அங்கிட்டு சொரட்டு கூட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிடும். வியர்வையை வெளியேற்றினார்கள். எவன் ஒருவன் வியர்வையை சேமிக்கிறானோ அவன் வியாதியை சேமிக்கிறான். பார்த்தீங்களா? அதனால தான் அன்றைக்கி 124 வயசு சார். அப்படி இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு சொல்லி அழகாக அவருடைய பகுதியை நிறைவு செஞ்சுருக்கிறார். இல்லைங்க என்ன பேசுகிறார் அவர்? நான் வச்சிருக்கேன் பாருங்க பாயிண்ட், திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வந்திருக்கேன் கட்டப்பையிலன்னு சொல்லி 450 பாயிண்ட். அந்த திருவாரூர் திரும்பும்போது 2 பாயிண்ட் கீழே விழுந்து ஆட்டோக்கார் ஏற்றி விட்டான். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மீதியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காணொலியில் அவங்க அடிக்கடி நீங்கள் யூடியூப்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து வால்டியூப் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, இன்னைக்கு யூடியூப் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இதெல்லாம் பெரிய பஞ்சு நினச்சி நானாக மனசுக்குள்ளே இருமாப்போட சொன்னேன், என் இருமாப்பு அழிந்த இடம் இந்த இடம். இப்பொழுது அதே வேகத்தில் கோயில்பட்டியை சேர்ந்த அன்ன பாரதி அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடு. தூற்றுகிறீர்களா? எல்லாமே அது வாட்டு தூக்கிட்டு போகிறதாம்மா. ஆனால் இன்னைக்கு நல்ல ஆடியன்ஸ் கிடச்சி உங்களை கையில் பிடிக்க முடியாது போலயே. ஏன் கைத்தில் விட முடியே? ஏமா நானா என்ன எலி குஞ்சா இல்லை பூனைக்குட்டியா? ஒரு நடுவர் போய் கையில் பிடிக்க முடியாதுன்னு பாருங்க. சித்ராவால் திரும்ப முடியல பாவம், பாடியோடு தான் திரும்ப முடியும் மொத்தமாக சார். மறுபடியும் டோட்டல் அப்படி எங்க அணியை நீங்கள் சாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதிகமாக. திரும்பினா மொத்தமாக நாங்களாம் சாடிட்டு போயிடுவோம். நான் ஒரு தமிழ் வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருந்தேன். சொல்லுங்கம்மா. சாகும் போதும் விளங்குன மாதிரி தான்
வந்து உட்காருமா. முதல்ல இந்த பெண் வர்க்கத்தில் ஒரு பிள்ளை ஏற்றி விட்டா சாகும் போதும் அவனை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கும் போதும் இதுக்கு நாங்கள் திருவிழா நடத்திருக்கோம். இல்ல சார், தமிழ் வணக்கம் தான் சார். அவதே செத்து போயிட்டேன் அப்புறம் இப்படி வணக்கம் இல்ல, தமிழ் வணக்கம் தாங்க. சாகும் போதும் பத்தானமா ஒருத்தன் செத்தான். நான் டக்குன்னு சொல்லிடுறேன் சார். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு தமிழுக்கு வணக்கம் சொன்னோன்னா கைத்தறி கொடுக்குறாங்க பாத்தீங்களா. நம்பியார் நகர் மக்களா கொக்கா அப்படின்னு நிரூபிக்கிறாங்க சார். நம்பியார் மக்கள் கொக்கா, அப்ப வேதாரண்ய மக்கள் என்ன காக்காவா? அடி வாங்கிட்டு போறது கன்ஃபார்மா? 2 ஊருக்கு சண்டை இழுத்து விட்டுறாதீங்க சார். ஆனா உண்மையிலேயே அருமையான ஒரு ரசிக பெருமக்கள். பொதுவா நாங்க எல்லா ஊர்லயும் போய் முன்னாடி ஆடியன்ஸே இல்லாட்டா கூட கடல் வெள்ளம் போல திரண்டிருக்கும் மக்களுக்கு வணக்கம் சொல்லி பழகிருக்கோம். ஆனா நிஜமாவே நம்ம நம்பியார் நகர்ல அரபிக்கடல் போல அன்பும், பசிபிக் பெருங்கடல் போல பண்பும், இந்திய பெருங்கடல் போல இதயமும் கொண்ட நம்பியார் நகர் கடல் வாழ் அன்பு சொந்தங்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களை அவர் மட்டும் தான் பஞ்சு சொல்ல முடியுமா? எங்க மீனவகுல நண்பர்களுக்கு நாங்க பஞ்சு சொல்ல முடியாதா? சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, என் மீனவ நண்பர்களை யாரும் மிஞ்ச முடியாதுன்னு கெத்தா உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா. அந்த அளவுக்கு ஓடுவோம் வேகமா. எங்க பசங்க என்ன சாதாரண பசங்களா? அவங்களாம் எப்படிப்பட்ட பசங்க தெரியுமா? அவங்களுக்கு 5 பசங்கள் இருக்குமா? இந்த கவுண்டர் நான் எதிர்பார்க்கல சார். எதிர்பார்க்காம தான் நடிப்போம். மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்றதை விட, மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துடலாம்டா மச்சான் அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா. இவங்களை பார்த்துக்கிட்டு இந்த பால்வடிகிற முகம் சார், அந்த தம்பி முகத்தை பாருங்க. சிங்கத்தை கொஞ்சம் முடியாது, மிஞ்ச முடியாது சார். அந்த தம்பி முகத்தை பாருங்க, பால்வடிகிற முகம். பக்கத்துல ஒரு டம்ளர் வைப்பா, நம்பர் டீ போட்டு கொண்டு வாங்க. இந்த முகத்தை பார்த்து இந்த ரசிகர்களை வைத்துக்கொண்டு எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாம போய் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல சார். பட் நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார். இவெல்லாரும் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். உட்காருமா. ஏன் எழுது, ஒரு 4 வரி சேர்த்து எழுதிருக்கலாம்ல. 2 வரி சொன்ன உடனே என்னுடைய மக்கள் எப்படி சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு கைத்தல கொடுப்பாங்க பாருங்க சார். வாழ்த்திட்டுமா? சொல்லுங்க. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதான் என் நம்பியார் நகர் மக்களுக்கு நான் நகைச்சுவை வாய் வாங்குறேன். அத கைத்தட்டல் செம்மையா வாங்கிட்டீங்களே. ஆனால் எல்லா ஊர்லையும் எம்ஜிஆர் நகர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே தான் என் எதிரிக்கே நீங்கள் நம்பியார் நகர் வச்சிருக்கீங்களா? அருமை அருமை. நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலியர் சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்கிறேன்? என்னையா சொல்கிறியா? ஐயோ, நான் என்ன கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் லேட்டாக வருது, அவ்வளோதான் வாய்ஸ். என்ன நீ என்ன வேலை வாங்கிட்டே இருக்க? நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். டெஃபினெட்லி தான் உள்ள வரும்போது சொன்னாங்க, நம்பியார் நகர் ரொம்ப பெருமா பசிப்பார், நல்லா ரசிப்பாங்க, சிரிப்பாங்க, கைது இருப்பாங்க சொன்ன உடனே அரே வா, அதான் வந்துட்டு இல்லை. இடையில ஓன் நகைச்சுவை வேறு, நானே இங்கே தட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கேன். நகைச்சுவையை பிரான்ஸ், மெக்சிகோ, ஜப்பான் என்று உலக நாடுகளை புறா சுத்தி சுத்தி சொலண்டு காமெடி சொல்வதில் நீங்கள் ஒரு உலக நாயகன் கமலஹாசன். சார் இருமா பார்த்தா சிறுகுடல்கிட்ட வந்திருக்கு. அவ்வளோதாம்மா, இதுலயே 1 மணி நேரம் பேசின விளக்கம் இருக்கு. நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். ஏய், எனக்கு ரொம்ப சந்தோஷம் உள்ளே வந்த உடனே எல்லாரும் என்ன எப்படின்னு கேட்ட உடனே எனக்கு பட்டட்டும், ஐயோ என்ன செய்வாங்க எல்லாம் ஒரே ஓடி வந்து தேங்க்யூ ஜோக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு. நகைச்சுவையை நட்ஸ் என்று சொல்வதில் டிஎஸ் போய் உட்காருங்கம்மா. நீங்கள் டிஎஸ் பால எனக்கு என்ன எப்படி தெரியும்? ஏதோ வாய்க்கு வந்து டிஎஸ் பட்டணம் போடி டிஎஸ் பாலையா டிவிஎஸ் நகர்னு போடுவேன். இன்னைக்காவது பரவாயில்ல, அன்னைக்கு ஒருத்தர் டியூஸ் பிட்டின்ட்டான். அப்புறம் என்ன நடுவு டியூஸ் பிட்டி எடுத்துட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா டிஎஸ் உங்களால முடியும் சார். யூ கேன் டு இட் சார். போயிட்ட தம்பி, நான் எத்தனை ஊர்களுக்கு படக்கு 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 என்று நாங்கள் போயிருக்கிறோம். கடக்கு கடக்கு கடக்குண்ணா சரி, நான் நகைச்சி பண்ணிக்கிறேன். ஆனால் நம்பியார் நகர் போல் ஒரு ஊரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை.
ஏதோ குத்து மதிப்பாக தட்டுறாங்க. ஏன்னா இங்கே கைதட்டின யாருக்குமே டிஎஸ் பாளையம் யாருன்னு தெரியாது. அவரை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன். அவங்க ஊருக்காரர் தான், திருநெல்வேலிக்காரு. 9 மனைவி 9 குழந்தை டிஎஸ் பாளையம். எப்படி தான் அவர் ஷூட்டிங் போனார்னு எனக்கு தெரியல. ஃபுல் ஷூட்டிங் அங்கிட்டு தான் இருந்திருக்காரு. பேச நகைச்சுவையை ஆணித்தரமாக சொல்வதில் நடிகவேல் எம்மா ராதா. இப்போ நீ பேச வந்தியா மிமிக்ரி போட்டி நடத்துறக்கு வந்தியாம்மா? ஒன்று சொல்லிட்டு நீ வாட்டு ஓரமாக நின்றுக்கிற. இங்கேருந்து வாய்ஸ் எடுத்து ஒரு பெருகுடல்லேருந்து வரும்போது கணையம் தடுக்குது. கணையம் அங்கேயா இருக்கு? ஆமாம். அப்புறம் பேசுகிறேன் எம்மா தனியாக பேசுகிறேன் சார். மக்கள் ஆர்வமாக உங்கள் முகத்தை பார்த்தா ஐயோ நம்பியார் நகர் அவருக்கு முன்னாடியே நான் நடிச்சிட்டேன். எம்மா ராதா நகர்னு மாத்துக. இருந்தாலும் வெல் டன். ஆகா 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 ஜோர் சார். ஒரு ஆளதான் ஆகாகன்ற இல்ல முதல்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடியனை ஒரு பட்டிமன்ற நடுவரை மிமிக்ரி ஆர்டிஸ்டாக மாத்திருக்கக்கூடிய நம்பியார் நகர் மக்களுக்கு தான் நாங்க ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். ஏன்னா தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாக ஒரு நாடு 2 நாடுல கிட்டத்தட்ட 103 வெளிநாடுகள் போயிருக்காருன்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குதுங்க. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு ஐலாந்து, காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டு ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னா இதை விட வேற என்னங்க பெருமை வேணும்? எங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த காலம் தயவு செய்து சொல்லாதீங்க சார். இந்த காலத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய ரசிகர்களை முகத்தை உத்து பாருங்க. அந்த அக்காமார் முகம்லாம் பாருங்க, அப்படியே சிரிச்ச முகமா இருக்கு சார். அப்ப அன்னை முகமெல்லாம் என்ன சீரழிஞ்ச முகமா இருக்கு? அவர் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்காரு சார். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? அக்கா நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா என்ன பண்ணுவாங்க? தாய்ப்பால் நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பாலை நீ குடிச்சு கண்ணுருங்க நல்லபடி, அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனா நீ பிறந்தா பூமியில பிறக்கணும், போய் வாடி அன்னக்கிளின் கன்னிப்பாலை கொடுத்து கொன்னது தாங்க அந்த காலம். ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து வரவேற்பது தான் இந்த காலம் அப்படின்ட்டு சொன்னா இது மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா? ஒரு பெண்ணை பத்தி சொல்லும் போது ஆண்கள் கைத்தறி கொடுக்குறாங்க. இதை விட வேற என்ன சார் வேணும்? அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா சார்? என்ன சார் நெக்ஸ்ட் சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில போய் நின்று இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்கன்னா அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தறி கொடுக்கலாங்க. இன்னைக்கு பெண்கள் நிக்கிறாங்க நாசாவுக்கு போறோம் சார். நாங்க ஆம்பளை நாசமா போறோம் அவ்வளவுதான். ஏம்மா இதுல எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சந்தேகம்னா, என்ன சார் 286 நாள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளிக்கு போனதை எல்லாரும் பாராட்டுறீங்க, தாளாட்டுறீங்க, தோராட்டுறீங்க. சரி, யூடியூப்ல போறீங்க, சைக்கிள் டியூப்ல போறீங்க, நியூஸ் பேப்பர் எல்லாம் வருது. கூடவே 3 பேர் வவ்வா குஞ்சு மாதிரி ஆம்பளை போனானு ஏதாவது ஒரு டிவில போட்டீங்களா சார்? பேப்பர்ல போனாங்களா? இத்தனைக்கும் அவர் பேர் வில் மோர். மோருக்கு பாலை ஊத்தி படுக்க வச்சுட்டீங்க சார். நீங்க என்னதான் அந்த காலம் பேசினாலும் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப சொன்ன உடனே எல்லாரும் கைத்தல கொடுப்பாங்க பாருங்க சார். அடுத்தவங்க என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சாதாங்க அது அந்த காலம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா அதுதாங்க இந்த காலம். கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நினைச்சா அது அந்த காலம். கடவுள் கெட்டதை கொடுக்கல நினைச்சு சந்தோஷப்பட்ட அதுதாங்க இந்த காலம். ஏனே ஒரு மாதிரி கும்பு கும்புடுதுனே, அது என்ன பேஸ் என்ன எங்க வருது அது? அது கொஞ்சம் பாருங்க. அது ஒரு ஆம்பளை பாரு நகட்டிங்கிட்டு கூட வைங்க. ஆனா சார் உண்மையிலேயே என்னதான் அவங்க அந்த காலம் பேசினாலும் வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க இந்த கால அணி. அழகா சொன்னீங்க. ஆமா சார். வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போயிரு. என்ன 5 பேருக்கு தமிழ் தெரியுமா? தாய் குலங்கள் என்னம்மா செய்றீங்க சார்? பெண்கள் பேசும்போது பெண்கள் அவங்களுக்கு கை தட்டுங்க பாவம். ஞாயிறுக்கு அப்புறம் அப்ப திங்கள் வருமா சார்? அப்புறம் செங்கல் வருதெல்லாம் தேவை அவங்களுக்கு. எங்க அணியை கொஞ்சம் உற்று நோக்குங்கள் சார். உற்று நோக்க முடியாம தானே குத்து மதிப்பா உற்று நோக்கிட்டு இருக்கேன். எஸ்கூஸ் மீ, எங்க நிஷா யாரு? அம்மா நிஷா உட்கார்ந்திருக்காங்களே, இவங்க புள்ள எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. எங்க நிஷா யாருங்க? யாரு? ஒரு நகைச்சுவை நயன்தாரா. அத பார்த்தா வீட்டுக்கார பயந்தாரா? பேசிட்டு இருக்கிற அன்னபாரதி நான் யாரு? ஒரு கீர்த்தி சுரேஷ். இது ஆர்த்தி கணேசே பரவாயில்ல சார். எங்க சித்ராக்கா யாரு? யாரு? ஒரு ராஷ்மிகா மந்தானா. அது அந்த அம்மாவுக்கு தெரியுமா? ஏம்மா நீங்க கேளுங்க, ராசி மந்தானா அந்த அம்மாட்ட கேளுங்க, பேரை சொல்ல எழுதி சொல்லுங்க, ரஷ்மிகா குந்தனான்னு போடுவாங்க. இதுதான் சார் இந்த காலம். அந்த காலம் என்ன சார்? ஒரு நிமிஷம் அவங்க டீயை குடிச்சுக்கிட்டோம். ஏன்? ஆனா உண்மையிலே ஏம்மா மேடை ஆட்டாங்க ப்ளீஸ். மேட்டை நீங்க ஆட்ட எனக்கு ஈரக்குழி நடுங்குது. இப்படி அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகி போற மாதிரி
பதறிட்டோம். அங்க ஒரு பொங்க பானையே சரிஞ்சு கிடக்குது சார், அதுக்கு இது பரவாயில்ல. அதுக்கு இல்ல, ஆ, இப்ப பழனி சார் டீ எடுத்தாரு, அதான் ஒரு பேராசிரியர் ஸ்டைல் எடுத்துந்தா அப்படின்னாரு. ராமகிருஷ்ணன் அது கூட கிடையாது, ராமச்சந்திரன் தான், அவ்வளவுதான். வா. இதான் ஒரு டீயை ரசிச்சு குடிக்கிறது. ம், இப்பதான் முத டீ குடிக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியும், சவுண்டு இங்கே கேட்குதம்மா. நான் ஏதோ பின்னாடி போர் போடுறாங்கன்னு நினைச்சேன். எடுத்துட்டு புண்ணுச்சு. குடிக்க குடிக்க ஏன் டீ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப ஓவர் சார். ஒய்ஃபைல உறிஞ்சிருக்கு. ஒய்ஃபைன்னு ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இது ஒய்ஃபை உறிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஐயா, நீங்க ஒய்ஃபைன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது சார். இந்த காலத்துல நான் கேட்கறேன், ஒய்ஃப் பெஸ்டா ஒய்ஃபை பெஸ்டா? 6 2 8 8 2 10. என்ன பண்றீங்க? ஒய்ஃபை தான் பெஸ்ட். ஏன் சார்? அதான் டக்குன்னு கனெக்ட் பண்ணுது நெட்டை கொடுத்தோம்னா. சரி, இந்த கல்யாணம் ஆகாத பசங்க மட்டும் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆகாத பசங்க, அவங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். ஏன் கல்யாணம் ஆகலை தெரியுமா? இந்த மாதிரி கையை தூக்கி தூக்கி தான் கல்யாணமே ஆகலை. சார் என்ன சார் நீங்க சொல்றீங்க? சார் இந்த காதல் சொல்றாங்கல்ல சார், இந்த காதலுக்கு அழகு முக்கியமா இல்லாட்டி அறிவு முக்கியமா சார்? 6 2 8 8 2 10. என்ன 10ல 3 வச்சுனா 7. டக்குன்னு சொல்லுங்க சார். காதலுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியம்? அறிவு முக்கியமா? அறிவு தான் முக்கியம். ஏன் சார்? சார் காதலுக்கு அழகு முக்கியமா? இனியெல்லாம் எங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லி தராங்கம்மா. நானா போனா தான் கரெக்டா இருக்கும். அழகு முக்கியமா அறிவு முக்கியமா? என்ன முக்கியம்? அவரே சொல்லிட்டாரு, அழகு தான் முக்கியம். ஏன் சார்? அறிவு இருந்தா அவ எதுக்குமா காதலிக்க போறேன்? இதுக்கும் ஒரு 4 பேர் ஒரு கைத்தறல் கொடுக்கறதுக்கு உங்களுக்காக இருக்கிறாங்க சார். இருப்பாங்க. ஆனா உண்மையிலே எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ வெளிநாடுகள் போயிருக்கோம், எத்தனையோ தொலைக்காட்சியில பேசியாச்சு. ஆனா நம்பியார் நகர் ரசிகர்களுக்காக நடுவர் நீங்க மட்டும் ஒரு கைத்தறல் கொடுங்க சார். டீயை பெறா குடிங்க, உறிஞ்சு நீ கைத்தறல் கொடுங்க சார். நடுவர் மட்டும் கைத்தறல் கொடுத்தா போதும். உழைச்ச உழைப்பு வெளியே தான் பெரிய செலிப்பிரிட்டி சுக்கார் ரொட்டி. ஒரு டீயை குடிக்க முடியாது அவங்ககிட்ட வந்து. சார் நீங்க மட்டும் மக்களுக்காக கைத்தறல் கொடுங்க. நம்ம ஒரு நடுவர் எவ்வளவு வேலை கொடுக்குறீங்க? ஏன் தெரியுமாங்க? உண்மையிலேயே மீனவ குல மக்கள் நிரூபிச்சிருக்காங்க இந்த மேடையில. எந்த ஊர்லயுமே இல்லாத சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல மட்டும் நாங்க என்னாச்சு நடுவருக்கு ஏத்த மாதிரியே ஒரு சடங்கு சுத்தின சேர் மாதிரி பார்த்து உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க பாத்தீங்களா? இந்த ஜோக்கு சொல்றத முதல்ல பேசுற முடியா சார்? அதான் சார் பாசம்ங்கிறது. சடங்கு சுத்துற சாரா சார்? ஆமா. ஏன் காலைல 10 மணிக்கு வளகாப்ப நடத்தி விட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு நடுவர் வயிறை பார்த்தா 7 மாசம், 2 மாசத்துல டெலிவரி ஆயிரும். இங்க 7 மாசத்துக்கு நான் பதறல, அண்ணே 9.25 மாசம். இங்கேயே குழந்தை அம்மத்திக்கிட்ட பேசாம படுக்கணும், பட்டி மண்ண முடிய போகுது. அந்த ஆண்டி பேச சொல்லுங்க அங்குள். இருடா ஒரு ஆளா தாண்ட வருவாங்க. என்ன ஒரிஜினலா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிதான் அப்புறம் நடிகை பொண்டாட்டி சரியில்லை, சமையல் சரியில்லை, பொட்டு அந்த காலத்துல அப்படி வச்சாங்க, இந்த காலத்துல இப்படி வைக்கிறாங்க, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு பேசுனீங்க மிஸ்டர் பழனி அவர்களே. இந்த காலத்து எங்களுடைய பெண்களை உற்று நோக்குங்கள். இந்த பெண் மலைவாழினத்து பெண் 17 வயசில் விமான ஓட்டி, விமானத்துக்கு சைக்கிள் ஓட்டுக்கு அந்த பிள்ளை பிடிங்க கீழே வந்து கிடக்கு. பெண்கள் நினைச்சால் சிகரத்தை கூட தொட முடியும். இங்க இருக்கிற 5000 ஆண்கள் நாங்க ஒட்டு மொத்தமா நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. 2 மடை குடிக்கிறா வெக்குன்னு கையை வச்சுட்டு கொப்ப ரத்தத்தை கக்கி. இல்ல தெரியாதனமா கேக்குறேன், நம்பியார் நகர்ல இத்தனை பேரா ரசத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏமா விஷம் குடிச்சு பொழைச்சிட்டாருமா? அப்படி சொல்லாதீங்க சார். அன்னபாரதி இருக்கிற மேடையில தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நல்லா சமைக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா சார்? நல்லாவே இருக்காதா? எஸ்கூஸ் மீ, என் வீட்டுக்கார் கல் தோசை சாப்பிட்டுட்டு கல்லு மாதிரி இருக்காரு. அதான் கல்லு மாதிரி தான் இருப்பார், மனுஷன் மாதிரி இருந்தா உள்ள. சார் என்ன கோச்சிட்டு போறீங்களா? ஏன் குழந்தையோட போறா தெரியுமா? அடுத்த குழந்தை கூட அவர் போலாம், நம்ம ஏதும் நீங்களும் போங்கண்ணே. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சார். இதுல இவ்வளவு ஃபாஸ்ட் டெலிவரி அந்த காலத்துல இருந்துச்சா? இல்ல. இந்த கத்து எத்தனை டீ போடுவீங்க? நல்லா கேட்டுக்கோங்க பழனி என்ன, எத்தனை டீ போடுங்க, ரெடியா இருந்துக்கோங்க. எடி என் துண்டு எடுத்துட்டு வாடி, எடி என் பேஸ்ட் எடுத்துட்டு வாடி, எடி என் டவுசர் எடுத்துட்டு வாடி. எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க, இது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு இன்னைக்கு காஃபி போட்டு கொடுக்கும்போது இந்தாடா காஃபி, அவரே எந்திரிச்சு குதிச்சாரு. ரெடி ஆகுங்கன்னு சொன்னீங்க, உங்களை ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிடணும். தெரியலையா சார்? என்ன ஷூ எல்லாம் எடுக்கிறீங்க? ஏம்மா அப்படியே இந்தாடா காஃபி உங்க வீட்டில் போய் சொல்லுங்கம்மா. அம்மா உங்க லைட் அடிமா, அந்த இடத்துல உன் செல்போன் லைட் அடி. என்ன சார் தேடுறீங்க சொல்லுங்க. என் கிட்னி கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அது யாரு? பித்தப்பையா? அம்மா அதை கட்டப்பையில் எடுத்தாங்க வைமா.
நிஷா பக்கத்துல மண்ணீரல் கிடக்குங்கய்யா. அது மண்ணோட மண்ணா. பெண்கள் குங்குமம் வச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நாங்கெல்லாம் ஸ்டிக்கர் போட்டுக்கு மாறிட்டோம். ஏன் தெரியுமா சார்? ஏன்? இப்ப குங்குமத்தை வச்சு வீட்டை விட்டு வெளியில வர்றோம். என்ன இடிஞ்சிருச்சா? மழை வருது. ஓ, குங்குமம் கரைஞ்சு போயிரும். அடே அப்ப அவர் உறைஞ்சு போயிட்டார். கரைஞ்சு போதா? ஆத்துக்காரர் கரைஞ்சு போயிருவார். அப்படிலாம் கரைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டிக்கர் போட்டு மாதிரி இந்த கால பெண்கள் பச்சைக்கு நாங்க நெஞ்சோட ஒட்டி வச்சிருக்கோம் வீட்டுக்காரரை. அக்கா இதுக்கெல்லாம் நீங்க கைத்தட்டல கொடுக்கணுக்கா, உங்களுக்காண்டிதான்க்கா நாங்க கத்திக்கிட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா, என்னை பத்தி நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா சார்? ஆனா எங்க அப்பா மாதிரி தங்கமான மனுஷன் நீங்க பார்க்கவே முடியாது. ஆச்சரியமா இருக்குமா? தர்மராஜ்ங்க பேரு. ஆனா 10 பைசா டீ வாங்கி தராதளுக்கு பேர் தர்மராஜ். ஆனா என்னன்னு கேளுங்க சார், போன வாரம் எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஏம்மா பாவம், ரொம்ப வெகுளியான மனுஷனே. ஆமாங்க சார். எதுக்கு? வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. மைக் ஆப்பன் மாமோல. ஏன் சார்? மயில் தேசிய பறவை, அதை பார்த்தாலே பெரிய விஷயம். வீட்டில் வளர்க்கணும்னு தைரியம் மைக்கில் சொல்றியம்மா? அது நான் தான் சார். என்ன லைட்லாம் ஆஃப் பண்ணி மைக் செட்லாம் கட்டப்பையில் பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி அவங்க பிரச்சனை இல்லை சார். என்ன சொன்னீங்க சார்? நான் சொன்னேன் சார். ஆனால் உண்மையிலே சார், பத்தலை கொண்டு சேரலாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சேருக்கே தெரியும். 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்தாங்க. உங்க அப்பாவையா? கேள்விப்பட்டேன்னு கூட ஆமாண்டனும். இல்லை ஏன் கேள்விப்பட்டாக்க? ஏன் சார்? உண்மையிலே இல்லை ஏன் சார் உங்க அப்பாவை ஏன் போலீஸ் ஏன்? அப்புறம் வீட்டில் புலி வளர்த்தா? இல்ல புளிக்கு மட்டும் வெறித்தனமான கைத்தல கொடுக்குறாங்க. பூரா புளி குழம்பு சாப்பிட்டு வந்திருக்காங்கல்ல. ஓகேங்க சார். அந்த காலத்துல என்ன இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. பழனியை நான் வரிசையா அடுக்குனீங்கல்ல. அந்த காலத்துல ஒரு லைட் உண்டா, ஃப்ரிட்ஜ் உண்டா, ஏசி உண்டா, வாஷிங் மிஷின் உண்டா, என்ன உண்டு சார்? லைட் இல்ல, ஆனா 13 குழந்தை இருந்துச்சுல. எதனால? லைட் இல்லாதனால தான். ஐயா அந்த காலம் பேசுனீங்களே பழனி என்ன ராமச்சந்திர சார்? என்னண்ணே லைட்டே இல்ல 13 குழந்தை அப்படின்றேன். சும்மா லைட்டா. இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு வெறித்தனமா கைத்தல கொடுக்குறாங்க சார்? லைட்டு கீழே உட்காந்துருக்காங்கல்ல சார். அந்த காலம்னு பேசுறீங்கல்ல ராமச்சந்திரன் அவர்களே, இவர் ஏன் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு? இவர் ஏன் பழனி ஏன் வேஷ்டி சட்டை கொடுத்துருக்காரு? அந்த காலம் பேசுறீங்கல்ல, பேசாம கோமணத்தை கட்டிட்டு தான் நீங்க வந்திருக்கணும் மேடைக்கு. எதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு வரீங்க? பேண்ட் ஷர்ட்டை போட்டு வரும்போதே அவரை பார்க்க முடியல. இதுல கோமணத்தை வேற கட்டிட்டு உட்காந்துருக்காரு. அடிக்கிற காத்து ஒரு பக்கம். காத்தடிச்சா பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து அடிக்குதுல்ல சார். அதே போல அவர் அங்க பட்டுக்கோட்ல இருந்து இங்க கோமணத்தை கட்டி பஸ்ல ஏறி வர முடியுமா? கண்டக்டர் என்ன செய்வார்? இறக்கி விட்டுருவார். அதே போல கும்போணம் தாண்டி வரும்போது அங்க குரங்கு கூட்டம் வேற அதிகம். ஆனா ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குமா, நானும் எடிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த காலத்துல இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சினிமாவில் காற்று அப்படின்னா என்னங்க பாட்டு போட்டாங்க? என்ன பாட்டு போட்டாங்க? காற்றுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், ஞாபகத்துக்கு வருதா? இது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல அதே காத்தை தூக்கி நாங்க மாத்தி எப்படி பாட்டு போட்டிருக்கோம் தெரியுமா சார்? நான் ஒரு வரி தான் சொல்லுவேன். இந்த உட்கார்ந்து இருக்க அந்த அரட்டோசர் பூரா அடுத்த லைன் அவன் பாடுவான் பாருங்க. காத்து மேல காத்து சைல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைல பார்த்தா குப்போ வேடுமா, பச்சைக்கல்லப்பு பிரியாணி, அச்சிக்க கிட்ட ஒரியாணி, கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட்டுமா, போலீஸ் மாமா கெஞ்ச விட்டார் அப்படிங்கிறான். இந்த கால தலைமுறை 2K கிட்ஸுக்காக ஒரு பெரிய ஜோரான ஒரு கைத்தல கொடுங்க. அவன் உட்கார்ந்து அழகா பட்டிமன்றம் பாக்குறான் பாத்தீங்களா சார்? இந்த 90s 1980ல பிறந்தவங்க எல்லாம் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். 80ல 90ல பிறந்தவங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். 2000க்கு இங்கிட்டு பிறந்தவங்க எல்லாம் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். ஆனா அந்த 3 பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அழகா இருந்தா அதுதாங்க எங்களுடைய 2K கிட்ஸ். அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ். அங்கேயும் 2 பேர் இருக்கீங்களா 80s-ஆ? அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க எங்களுடைய 90s கிட்ஸ் அப்படின்ட்டு சொன்னா பூரா அதுதாங்க. இந்த 90s கிட்ஸை பார்த்து இந்த கால பெண்கள் காலை தொட்டு கும்பிடுவீங்களான்னு பழனி என்ன கேட்டு போனீங்களே. இங்க உள்ள திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்க்கா. கல்யாணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன அந்த மஞ்சள் சிலை பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? எனக்கெல்லாம் ஏன் ஆச்சுன்னு இருக்கேன் நீ வேற அப்படின்னு பாவம்.
சரி, கல்யாணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த காலம் எப்படி இருக்கு நீங்க உடனே தீர்ப்பு எழுதுங்க சார். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கட்டின புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்துல இல்லாதவன தொப்பை இல்லாதவன கொரோனா வந்தவன கொரோனா வராதவன 7 ஜென்மத்துக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சித்தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம்க்கா. அவங்களுக்கு விவரம் தெரியும். நம்ம கையை தூக்குவோம், அப்புறம் எச்சிக்கலை குடும்பம் உண்டுவா. எதுக்கடி நம்மளுக்கு வம்பு? சாப்பிட மாட்டீங்களா மேடம்? நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அல்ல, அதெல்லாம் சாப்பிடுவாங்க. பெண்கள் சபை நாகரிகம் கருதி கூச்சப்படுறாங்க. அப்படி எச்சித்தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? வீட்டுக்கார மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ்னு அர்த்தம் சார். அப்படி மட்டும் நம்பிறாங்க. என்ன சோம்பேறித்தனம். தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு கழுத பல்லு விளை காட்டி பரவாட்டி பரமசம் அதிலே போடுறீ. அப்படி இதுதான் நடக்கு. இப்போ அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க. அந்த காலத்துல மாறி இந்த காலத்துல தன்னுடைய கணவர் அசந்து வீட்டுக்கு வர்றப்ப யாரெல்லாம் காலம் முக்கியன்னு கேட்டார். ஆமா சார், நானும் கேட்கிறேன், யாரெல்லாம் காலம் முக்குவீங்க? டயர்டா வந்திருக்காருன்னு. இங்க உள்ள பெண்கள் யாருக்கா காலை அமுக்குவீங்க? அங்க வரமா பாக்கு காலை. நாங்களாம் கழுத்தமுக்கலாம் இருக்க முடியாது. நேற்று 2 மணி போனேன், டப்புன்னு கிளம்பி எந்திரிச்சிட்டேன். ஆனா பெண்களே, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிடலாம். ஆமா சார். எப்படி? நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தி இந்த மேடையில சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார காலை பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிடலாம். அவசரப்பட வேணாம். ஆமா, அவசரப்பட வேணாம். என்ன சார்? கொஞ்சம் தாமதம் செய்யுங்க. தாமதம் கோடீஸ்வரி ஆகுங்க. 10 நாளோ 15 நாளோ கழிச்சு ஆகுங்க. காலையில் 7:45 கோடீஸ்வரி ஆகும்னு சொல்லி வெறி கொண்டுங்க வீட்டுக்கார காலை அமுக்கி காலை 6:30 மணிக்கெலாம் ஆனக்கால் மாதிரி வீங்கி எனக்கு போன மதுரை முத்து குதிரை முத்து நேற்று வந்து பேசாமல் குருவி சோக்கு சொல்லிட்டு குந்தனாப்புல போங்கடா, காலை முக்கு விடிய அமுக்கி இங்கே வர்றா, முதல்ல 50 ரூபா ஜிபே பண்ணி விட்றான்வார். நான் வாங்கினது 20,000 ரூபா. சார், ஒரு காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளே கிடந்தாங்க. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொன்னா, நீங்க சொன்னீங்கல்ல பெண் பிள்ளை பாதுகாப்பு இல்லைன்ட்டு, நான் ஒரு பெண் பேச்சாளராக மேடையில பதிவிடுறது என்ன தெரியுமா? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தானா வளரும் அப்படிங்கிறது அந்த காலம்ங்க. ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கிறதாங்க இந்த காலம். ஒரு காலத்துல என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும்டா, பொத்தி பொத்தி வளர்க்கணும்டா. நான் ஒரு பெண் பேச்சாளராக மேடையில பதிவிடுறது என்ன தெரியுமாங்க? பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி வளருங்கள், என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும். அதுதாங்க சொல்றோம். ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும் தாங்க வேலை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு வேலை பார்க்கறோமா இல்லையா சார்? நாங்கள் இன்னைக்கு பெண்கள் வேலை பார்த்து உங்களுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக குடும்பத்துக்காக வியர்வை சிந்தி, அப்போ நாங்கள் மூக்கு சிந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக மூக்கு முட்டை சமைச்சு போடுறோமா இல்லையா? நானும் எனக்கு இப்போ அந்தாண்டு 33 வயசு ஆயிடுச்சு. என்ன சார் 33 ஆயிடுச்சுன்னே? ஏன்னா எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. நான் வாத்து முட்டை கோழி முட்டை கேள்விப்பட்டிருக்கேன். மூக்கு முட்டை சிலருக்கு மூக்கே முட்டை மாதிரி இருக்கும், அது வேற. ஆனால் பொடி போடுற அந்த காலம் அவங்க கிண்டல் பண்ணுற அர்த்தம் இருக்கு. எல்லாம் அந்த காலத்தெல்லாம் பொடி போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த சின்ன டப்பா வச்சுருப்பாங்க, மேலே ஒரு சின்ன மூடி எடுத்துகிட்டு அப்படி ஒரு விரல் எடுத்துகிட்டு அப்படி ஒரு மூக்கு வச்சுட்டு போடுவார். சிவகாசியில் போன வாரம் ஒரு ஆள் மூக்கு போட்டார். மூக்கு பொடி போட்டார் வருமா கொஞ்சம்? ஏமா நகைச்சு அப்படித்தாம்மா கொண்டு வரணும், எடுத்தோடனே சொல்ல முடியுமா? அவர் டப்பா எடுத்துட்டு மூக்கு பொடி போடுற சிவகாசியில் எடுத்துட்டு அப்படின்றார். டப்பா மூக்குக்குள்ளே போயிடுச்சு. கடைசியில் 1 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வழியாக எடுத்தாங்க. என்ன டப்பாவில் மூக்க. இதெல்லாம் எப்போ? அந்த காலம் சார். இதெல்லாம் மைல்டு நகைச்சு வேணாம்னு நினச்சேன். சரி வாய் நம்மண்டுதுன்னு போட்டு விடுன்னு போட்டேன். இதெல்லாம் மொத்தமாக போட்டு விட்டு போயிட்டீங்க. அந்த காலத்தில் ஒரு கவிதை உங்களுக்காக சொல்ல முடிஞ்சிச்சா? சொல்லுமா, எதை வேணாலும் சொல்ல முடிஞ்சா? ஆனால் இந்த காலத்தில் கவிதை சொல்லுவோம் சார். கவிதைகள் அப்படி அவ்வளவு தூரம். நீ இன்றி உறங்காது என் மெத்தை, யார் என்ன சொன்னாலும் உங்க அம்மா தான் என் அத்தை. எப்படி போட்டிருக்கான் பார்த்தீங்களா சார்? இதை பார்த்துட்டு இன்னொருத்த எழுதுறான், நல்லா இருக்குல்ல? போண்டா சுட தேவை என்னை, நான் பொண்டாட்டி ஆக்குவேன் உன்னை அப்படின்னா.
ஐயோ ஐயோ பதட்டமா இருக்கு. வெறித்தனமான கைத்தல் கொடுக்குறாங்க சார். நல்லா செட் பண்ணி வச்சிருக்கேம்மா. ஆ. பூரா பேர் போன வாங்கி பேர் ஜிபேல போய்கிட்டே இருக்கும் அமௌண்ட். ஒரு கைதட்டுக்கும் 85 75. ஒருத்த கவிதை எழுதினா மொத்தமா உன் போனே போகுது வரப்ப. கண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட வேண்டும் எழுதியிருந்தாங்க. அப்படியே அவன் பாட்டு எழுதிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அடுத்த கவிதை அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. ஆனாலும் எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார், ம். இந்த காலத்துல மகிழ்ச்சி இருக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த காலத்துல மத நண்டு குஞ்சு புடிச்ச மாதிரி 12 பிள்ளையை தான் பத்தீங்க. ஆனா ஒரு நிமிஷம் ஏன்னா நீங்க கடல் பக்கமே இருங்களா, நண்டு குஞ்சா ஒரிக்கும். கரெக்டு தானங்க. சரி எனக்கு தெரியல, நான் முட்டை போடும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த காலத்துல நாங்க 2 பிள்ளை பெத்தாலும் கரெக்டா அளவா. இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டுல எங்க மாமா தாங்க மாத்திரை சாப்பிட. சண்டால பாவிகளா ஐயா, இப்ப நான் மலையில் நினைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தலையை தோட்ட மாட்டேங்க. வீட்டுல என் வீட்டுக்காரர் தாங்க தலையை தோட்டுவாரு. சார் என்ன ஆச்சரியமா இருக்குமா? எனக்கு இருமல் வந்துச்சுன்னா நான் இரும மாட்டேங்க. என் வீட்டுல என் வீட்டுக்காரர் தாங்க இருமிட்டு இருப்பாரு. அப்படி பாசம் சார், அப்படி இருக்கணும் சார். குழப்பமா இருக்கேன். ஆமா சார். உங்களுக்கு இருமல் வந்தா அவர் இருமுறாரு, இந்த அம்மா நினைஞ்சு அவர் தலையை தோட்டுறாரு. ஆமா சார். இப்ப நீங்க கன்சிவான அவர் குழந்தை பெற்றுக்குருவாரா? அமைதியாக நகைச்சுவை ரசிக்கவும், ஒண்ணுக்கு ஆர்ப்பாட்ட வேண்டாம். நீங்க அதை சொன்னோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வருது சார். எனக்குலாம் உண்மையிலே சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு சார். அப்படியே என்ன 8 மணிக்கு நடக்க வேண்டிய 7 ஆயிடுச்சா? இல்லைங்க நடுவர் லேசா நினைக்காங்க சார். 17 வயசுலேயே கல்யாணம். போதும் இருமா, எங்க சிரிச்சுக்கிட்டு என் ரசிகர்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு. என்னம்மா என்னாச்சு? நிஷா சித்ராக்கா எல்லாருக்குமே தெரியும். எனக்குலாம் சித்ரா அங்க போனுக்குள்ள விழுந்துருச்சு. என்ன எங்க இருக்கீங்க சார்? 17 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். அப்படியா? நான் உண்டாயிட்டேன் சார். என்ன அன்னைக்கேவா? இது நம்ம அநியாயமா இருக்கு. என்ன போறோம் 5G சிம் வந்து சர்ப்புரு சார். என்ன இங்க சித்ராவுக்கு டர்புருன்னு ஒரு டென்ஷன் சார். முழுசா கேளுங்க சார். கன்சிவான விஷயத்த பொதுவா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், நம்ம எல்லாம் கூச்சப்படுவோம் பெண்ணுங்க. ஆமா, அதனால எங்க அம்மா வந்துட்டு கூட சொல்லுங்க. ஐயா அவர் எதுக்கு 8 முழம் லுங்கிலே இல்லை, 2 முழம் தான் இருக்கு. 6 முழத்தை அமைக்கிட்டாரு சார். கிளவி ஒரு அமுக்கு அமைக்கிறோம் சார். என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க சார். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நானே கூச்சப்பட்டுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு, பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருக்கும். அதனால எங்க அம்மா கிட்ட போய் முதல்ல சொன்னேன். எங்க அம்மா அப்படி கூச்சம். அதாவது பார்த்தீங்களா, இதாங்க உண்மையிலேயே அன்னபாரதியை நான் ரொம்ப போட்டுறேன். நாங்களாம் நகைச்சு சொல்லிட்டு தேடுறோம் ஆடியன்ஸ் சிரிப்பாங்களான்னு. அந்த அதெல்லாம் நான் எங்கள் அம்மாவை பார்க்குறேன், யாரும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். எதுக்கு எங்கள் ஜோக்கு இன்னொரு ஆள் எங்கே சிரிக்கணும்? எங்கள் ஜோக்கு நானே சிரிச்சுட்டு போகிறேன் சார். முழுசா நடந்த விஷயத்த கேளுங்க சார். எங்க அம்மா வீட்டுக்கார்ட்ட சொன்னியாடி அப்படின்னாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னல, எங்க வீட்டுக்கார் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் கட்டப்ப என்னாச்சு? ஷாக்கு அப்படி சொன்ன உடனே அப்படியே அலேக்காயில தூக்கி உங்களவோ கிறுக்கு 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 போது டைம் ஆச்சு சார். அப்படியே சந்தோஷத்துல தூக்குனாருங்க, மகிழ்ச்சி. உண்மையிலே 10 மாசம் ஒரு குழந்தைய சுமக்கிறது என்ன சாதாரண விஷயமா? மாசம் 2வது மாசம் 3ஆம் மாசம் எல்லாம் ஒரே வாந்தி சார். 10வது மாசம் எனக்கு பயங்கர வலி. என்ன அங்க எதுக்கு டான்ஸ் ஆடுறீங்க? ஏமா வலி வந்து ஐயோ அம்மான்ல கத்துவாங்க. ஃபேமிலியே உட்காந்து குத்துப்பாடு கராத்தே கிளாஸ் பண்ணிருக்கேன். என்ன ஒழுக்கம் என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க? பாவம் நிறமாச கற்பனை உட்காந்துருக்கா. சார் பயங்கர வலி சார். உனக்கு கத்திட்டேன். நைட் 2 மணிக்கு ஆம்புலன்ஸ் வீ 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 வீன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சுங்க. இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் அவன் பார்க்கலையே சார். வீ வீண்டா வரும். அப்படியே என்ன ஸ்ட்ரக்சர்ல ஏத்திட்டு போடி ஹாஸ்பிடல் அப்படியே கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கதாங்க குவா 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 குவான்னு பார்த்து கொஞ்சம் அங்க எதுக்கு வந்துச்சு? ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க. குழந்தை எப்படியா பிறக்கும்? பக்கத்துல பார்த்தேன். நர்ஸுக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு? நர்ஸுக்கு மக குழந்தை பிறக்கும். பக்கத்துல சுத்தி எல்லாரும் இருக்காங்க. எங்க அம்மா இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருக்காங்க. ஆனா வீட்டுக்காரர் இருக்கானு. ஏன் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். முதல்ல மனைவி யாரு கணவனை தானே பார்க்க ஆசைப்படுவாங்க. அப்படியே உள்ள இருந்துட்டு வீட்டுக்காரர் எங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. அடுத்த குழந்தைக்கு அமைதியாக நகைச்சுவை ரசிக்கவும். கொஞ்சம் சனி ஞாயிறு லீவ் விடலாம். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோட போயிட்டு இருக்கீங்க. உள்ள வந்தாங்க. உள்ள வந்து பார்த்துட்டு அப்படின்னு ஒரு முத்தங்க. நர்ஸுக்கா
ஐயா எனக்கு கொடுத்தாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் பக்கத்தில் வாங்க சார் பாருங்க. அப்போ அவர் என்ன படக்குன்னு உச்சு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இரண்டாவது முத்தம் குழந்தைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை பார்த்தாலும் அதுல உண்மையான அன்பு இருந்துச்சுங்க. இன்னைக்கும் 10 மாசம் ஒரு குழந்தையை சுமத்து கொடுக்கக்கூடிய என்னுடைய பெண்கள் என்ன சாதாரண பெண்களா? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை அப்படின்ட்டு கவியரசர் கண்ணதாசன் போட்டார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையாங்க சார்? நம்மளால நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆடி கார்ல போனா தான் அவன் பணக்காரன். ஆடி கார்ல போனா பணக்காரலாங்க? இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறானோ அவன்தான் பணக்காரன், அவன்தான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மருத்துவம் எப்படிங்க இருந்துச்சு? எதுக்கெடுத்தாலும் மூட நம்பிக்கை, எதுக்கெடுத்து ஊத்தாலும் வயிறு வலின்னு சொல்லுங்க சார், சுக்கரைச்சு ஊத்து. வாந்தின்னு சொல்லுங்க, சுக்கரிச்சு ஊத்து. தலைவலிக்குன்னு சொல்லுங்க, சுக்கரிச்சு ஊத்து. அவ்வளவுதான் சார் தெரியும். ஆனா இன்னைக்கு மருத்துவம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வித்தியாசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு காலகட்டத்தில் எந்த வகையில் பார்த்தாலும் மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், போக்குவரத்தாகட்டும். ஒரு காலத்துல அந்த காலத்துல மாட்டு வண்டியில கொடக்கு 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 கொடக்குன்னு குடல் குந்தாடிலாம் கீழே விழுற அளவுக்கும் போனீங்க. ஆனா இந்த காலத்துல பாருங்க, காலையில் ஜப்பானில் சாப்பிட்டா மதிய சாப்பாடு இந்தியாவில் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் அந்த காலம் அப்படின்ட்டு தீர்ப்பு சொன்னீங்கன்னா நடுவர்களே, உங்களுடைய ஆடி காரை நம்பியார் நகர்லையே விட்டு மாட்டு வண்டியில் தான் கொடக்கு 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 என்று மதுரை வரை செல்ல வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு, அந்த காலம் அல்ல இந்த காலமே, இந்த காலமே தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு, உதிர்ந்து விட்ட பூக்களுக்கு கண்ணீர் சிந்துவதை விட, உதிர்ந்து விட்ட பூக்களுக்கு கண்ணீர் சிந்துவதை விட உதிக்கின்ற பூக்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் விடுங்கள். இளைய பாரதம் செழித்து விளங்கும். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்களை அடுக்கி குமிச்சு அள்ளி துவைச்சு. அது எல்லா இடத்துலையும் பேச முடியாது சார், எல்லா இடத்திலும் பேசி எங்கே பேசுவது என்பது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். இங்கே சரியாக கேட்பவர்கள் இருப்பதனால் அவர்களால் பேச முடியும். நாங்கள் வெறும் 3/4 மணி நேரத்தில் பட்டிமன்றத்தை முடித்த இடமும் உண்டு, 4 மணி நேரம் பண்ண இடமும் உண்டு. அதுக்கு என்ன காரணம்னா, நல்ல ரசனையோடு நீங்களாம் குழந்தைத்தன்மையோடு இருக்கீங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும்னா 2 விஷயம் சார். ஒன்று குழந்தையாக இருக்க வேண்டும், இல்லாட்டி குழந்தைத்தன்மையோடு இருக்க வேண்டும். நீங்களாம் எதை பற்றியும் கவலை இல்லாமல் இப்படி தான் இருக்கணும். அடுத்தவனுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்கு வாழ போகிறீங்க? சந்திரபாபுட்டு கேட்டாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? நான் தான் அப்படின்றார். என்ன சார் சொல்கிறீங்க? என்னை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் மற்றவனுக்கு எப்படி பிடிக்கும்? முதல்ல என்னை எனக்கு பிடிக்கவில்லை. நெகட்டிவிட்டியை பூரா எவன் ஒருவன் பாசிட்டிவிட்டியாக மாற்றுறானோ, நேர்மறை எண்ணமாக மாற்றுறான், அவன் சந்தோஷமாக இருப்பேன். சார் 20,000 ரூபா கொடுத்து கப்பலில் போயிட்டு வரதும் ஒரு சந்தோஷம்தான். ஆனால் கடல் அந்த அலைக்கிட்ட நின்று கால் அப்படி நனைக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் என்பது நம்மளாக உருவாக்கி கொள்வது. நடந்து போய்கிட்டு இருப்பேன், காக்கா ஒரு எச்சம் போட்டுரு வெள்ளைச்சட்டையில், சோயோ அப்படின்னு வெறுப்பாவேன், டென்ஷன் ஆவேன். அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி என்ன செய்யலாம் தெரியுமா? நல்ல வேளைக்கு காக்காவுக்கு பறக்கிற சக்தி மாதிரி யானைக்கும் பறக்கிற சக்தி இருந்தால் என்ன ஆயிருக்கு? அது எச்சம் போட்டால் என்ன இருக்கும்? சொத்துன்னு இவனே உள்ளே போயிடுவான். தோண்டி இவனை வெளியே கொண்டு வரணும், மூச்சு திணறி கிடப்பேன். பார்த்துருக்கீங்களா? இதுதான் சார். காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படுற மனுஷன் கிடையாது. இந்த நாட்டில் காலே இல்லாமல் எத்தனை பேர் சாதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் இல்லை சார். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஏன் அப்படி அழகாக இருந்தாங்க, அமைதியாக இருந்தாங்கன்னா, படுத்த உடனே 10 நிமிஷம் தூங்குவாங்க, போராமல் போடுவாங்க. அன்னைக்கு ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் கடனாளி எவனும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பணக்காரனாக இருக்கேன், எல்லார் வீட்லேயும் காரு இருக்குது, அத்தனை பேர் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அது பேர் என்னது? கடனில் வாங்கின கார்ன்றனால தான் அவனுக்கு பேரே கடங்காரா. கேட்குறேன், இது கடங்காரா. இந்த அவங்க ஆடி கார் வச்சுருக்கேன் நீ சொன்னாங்க. உண்மையிலே என் கார் ஆடி கார் தான். வரும்போது கடக்குன்னு ஆடிச்சு, அதனால் ஒரு ஆடி கார். போகிற போக்கில் ஒரு நகைச்சுவை, அது உங்களுக்கு பயன்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அன்னபாரதியாவில் அவர் விஷயத்தை அடிக்க சொன்னாங்க. அந்த காலத்தில் என்ன சார் செஞ்சீங்க? சம்மந்தம் இல்லாமல் சோசியம் பார்க்குறது, நம்புறது. அவர் போனோன்னு சொல்லுவார், நீங்கள் இதுக்கு இந்த கோயில் போங்க, அதுக்கு அந்த கோயில் போங்க, வாழ்க்கையில் பெருசாக வந்துடுவீங்க. வாழ்க்கையில் பெருசாக வர்றதுக்கு அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்கிறாரு. யாராவது ஒருத்தர் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறானா சார்? வேலைக்கு போனால் தானே முடியும். அதுதான் சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரு சோசியம் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் சில நேரம் நம்புகிறேன். ஒருவர் சொன்னது எனக்கு அப்படியே நடந்துச்சு. எங்கள் பெரியப்பாவுக்கு பார்க்க போயிருந்தோம்.
இன்னும் 3 மாசத்துல உங்க பெரியப்பா எங்கேயோ போறாரு அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் எங்க போனான்னு தெரியல. ஊரே தெர்றோம், லொக்கேஷன் போட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஆகும். அப்புறம் எனக்கு சொன்னார், பயப்படாங்க முத்து, ராகு உக்கிர திசை, கேது மைய திசை. ஆடி 18 ராகு உங்கள் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் வேகமாக வர சொல்லுங்கள் சார், டிராஃபிக் போல மாட்டிடாமல், நல்ல நேரம் கொஞ்சம் தான். சுக்கிரமேடு, சூளமேடு, பிளமேடு பெரட்டின்னு சொன்னார். 3 மாதத்தில் உங்கள் தோஷமே போயிருந்தார். கரெக்டாக நடந்துச்சு. என்ன ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தோஷம் போகாமல் என் சந்தோஷமே போயிடுச்சு. இப்படியெல்லாம் நகைச்சியை நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் இடையில எந்திரிச்சு போகணும் முடிவெடுத்துறாங்க. போகணும் ஒத்தையில் போகணும்னா தனித்தனியாக பெண்கள் போங்க, எந்திரிடி வேலாயி முருகாயின்னு சொல்லி கும்பலாக போய் எங்களை ஈரக்குள் நடுங்க வச்சுறாங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. அது அந்த அம்மா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. சாதாரணமாக அவங்கள கொண்டு வரல சார், அவங்க கிளம்பி வர்றதுக்கு 6 நாள் ஆச்சு. ஆமாம், ஆட்டோவில் ஏறி உக்காந்தாங்க. கிளம்புங்க அப்படின்னுச்சு. ஒரு சத்தம் என்னான்னு பார்த்தா வீல் மட்டும் புளிக்கிட்டு அவன் மட்டும் போயிட்டான். மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் சில நகைச்சுவைகளில் சில குழப்பங்கள் ஆயிடும். அவன் போய் அங்கே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு இறங்குன்றிருக்க, ஆளவே காணாம். இந்த அம்மா பொண்ணு என்ன ஒரு வீல் மட்டும் போயிட்டா, மறுபடியும் ஜாயின் பண்ணியா வந்து போச்சே. சாதாரண விஷயமா? ஆட்டோ இழந்துட்டானே சார், 5 லட்சம் ரூபா ஆட்டோவை. அடுத்து நேரடியாக அவங்க வீட்டுக்கார் 2 வீலரில் கொண்டு வராரு. 2 வீலர் எப்படி சார் எல்லாரும் ஓட்டுவோம்? மனைவி உட்கார வச்சு நம்மளும் உட்காந்து போனால் தான் 2 வீலர். நின்றுக்கிட்டே ஓட்டுவார். அவ்வளோ மரியாதை நினைக்காங்க. அவருக்கு இடம் இருக்காது. இவங்க புள்ள எடுங்க வண்டியை அப்படின்ட்டுருக்காரு. நல்ல வேலைக்கு அவர் ஒரு வேளை பிடிண்டு அப்புறமேல ஒரு வழியாக பஸ்ஸில் வந்து ஏறி ஸ்டார்ட் பண்ணுறாரு. 8:15 பஸ், மொதல் பஸ். இன்ஜின் இருக்கான்னு பார்க்க. என்னாச்சு முருகேஷா, என்னப்பாச்சு? மறுபடியும் சாவியை தொடச்சி என்ன ஓட்டு பின்னாடி பாரியா வந்து கம்பி எழுத்து பிடிக்காங்கப்பா. பார்த்தா டைம் ஆச்சு, நாகப்பட்டினம் அப்படின்னு இருக்கு. கண்டக்டர் பக்கத்தில் வந்து எவ்வளோம்மா டிக்கெட் எடுத்தீங்க? 400. 4000 ரூபா தரேம்மா, வண்டி விட்டு தைசி இறங்கு. கடைசியில் டிப்பர் லாரில் ஏற்றி இங்கே வந்து கொட்டி விட்டு போனோம். சும்மா லேசாக நினைக்காங்க. ஒரு பேச்சால் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு அன்னபாரதியெல்லாம் வந்தால் 1 லட்சத்தையும் கொடுத்தா தான் வருவேன். அப்புறம் பேசி என்னம்மாண்டு 80,000. அது எப்படி சார் 80,000 என்ன சிங்கிள் பேமெண்ட்டு? அப்புறம் அந்தான்னு பேசி அப்புறம் வெறும் 800 ரூபாயில் முடிச்சு இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் நடக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள்லாம் பிழைக்க தெரிந்தவர். பழனி சாருக்கு நாங்கள் கூப்பிட்டோம். அவர் கடைசியில் அவர் தான் 2000 ரூபா கொடுத்துட்டு வரணும். ஏன்னா அவங்க மக்களை பார்க்கணும், என் சொந்தக்காரங்களை பார்க்கணும் வர்றாரு. பார்த்தீங்களா, அதுதான் ஆச்சரியம். எம்ஜிஆருக்கு அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர். அவர் ஒரு கேரக்டர் தேர்ந்தெடுத்தார் சார். அதுலேருந்து எம்ஜிஆர் உச்சம் பெற்றார்கள். கலர் படம். அதில் ஒரு 12 பாட்டு மெகா கிட். படகோட்டின்னு ஒரு படம் மீனவர்களாக நடித்தார். அதைத்தான் விஜய் அவர்கள் மீனவ நண்பன் எடுக்கின்றதார். அதுக்கு சுராண்டு மாற்றிக்கிட்டார். அந்த படத்தில் தான் வாலி அவர்களுக்கும் உங்களுடைய ராசி பாருங்கள், படகை தொட்டாலே ராசின்ற மாதிரி. அதுக்கடுத்து தான் வாலி அவர்கள் அந்த படத்தில் எல்லா பாட்டையும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தரைமேல் பிறக்க வைத்தார் பாட்டுக்கு முன்னாடி எல்லாரும் எழுதி வச்சு அதை பாருங்கள். நம்பியார் எல்லாரும் சொத்து எழுதி வாங்கிடுவார் மீனவர் பூரா ஏமாற்றி. அத்தனை மீனவரும் கூட்டுக்கிட்டு எம்ஜிஆர் வருவார். அவர் ஒரு மீனவரா. நம்பியார் மாடியிலிருந்து கேட்பார், மாணிக்கம் எங்க என்ன பேசுற? மீனவர் வச்சுட்டு எங்க மக்கள்கிட்ட அவங்க அறியாமை பேச இடத்துல என்னைய பத்தியே பேசுறியா? நீதியை பேச இதமா தேவை. அதை எங்கே வேணாலும் பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம். மாணிக்கம் அப்படிவார். அப்படி தொடங்குற இடம். அந்த பாட்டு தரமேல் பிறக்க வைத்தா அந்த படத்துக்காக எழுதலை. ஏற்கனவே வாலியவர்கள் முன்னாடி எழுதி வச்ச பாட்டு அந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக பொருந்துச்சு. 2004 சுனாமி வந்தப்போ என்னென்னமோ கவிதை எழுதினாங்க. நிறையா பேர் மீனவர்கள் பரிதாபமாக உயிர் மளித்தப்ப நிறையா பேர் எழுதுனாங்க. ஆனால் கும்பகோணத்தில் ஒரு இளைஞன் எழுதியிருந்தான். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். அந்த பாட்டு மட்டும் அவ்வளோ ஆறுதலாக இருந்தது. அதுதான் அழகு. நாங்களாம் எப்போயாவது ஒரு பொழுதுபோக்கு போனோம்னா மதுரை பக்கம் என்ன போக முடியும்? தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. அங்கே காற்று வாங்க முடியுமா? கால்ரா தான் வாங்க முடியும். அப்படி இருக்கும் பூரா.
ஆனால் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்கிறதே இறைவனுடைய குழந்தைகள். நீங்கள் திறந்தோறும் இயற்கையுடைய மீனோட பேசுகிறது. நான் அந்த மீன் சாப்பிடும்போது சமீபத்தில் யோசித்தேன், கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நேரம் வச்சுட்டு அவர் அடுத்து சாப்பாடு கொண்டு வரல. அந்த வெறும் மீன் மட்டுமே வச்சுருந்தார், வறுத்த மீன் வச்சுட்டு மேலே ஒரு பெரிய பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தார். அது எதுக்குன்னு இவ்வளோ நாளாக தெரியல, அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். மீன் மேலே இருக்கு இவ்வளோ பெரிய வெங்காயத்தை வட்டமாக வச்சுருக்காங்கன்னும் போது தான் நினச்சேன், அந்த இறந்து போன மீனுக்கு மலர் வளையம் வைத்துள்ளார்கள். ஏம்மா மீன் இறந்து வச்சு ஆகாண்டுக்கிட்டு இருக்க, அதுக்கு ஏன் வறுத்த மீன் தெரியுமா? அந்த எண்ணெய் செட்டில் போடும்போது அது வருத்தப்பட்டிருக்கும்ல, நம்ம குழந்தைகளை பிரிஞ்சு பிள்ளை ஊட்டியை பிரிஞ்சு இப்படி சாகுற மீன், அதுதான் அதுக்கு பேர் வறுத்த மீன். அந்த ஆயிலில் போட்டோன்னே இதனுடைய ஆயில் முடியுது பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி உங்களுக்கு பெருவாரியான கைதட்டலுக்கு. நானும் இந்த மீனை செவ்வா இழுக்கிறேன் பாருங்க, நீங்கள் அதை விட இழுத்தீங்க. அந்த மீனை எதில் வைக்கிறாங்க? ஒரு இலையில் வைக்கிறாங்க. அப்போ அந்த மீன் அந்த இலையோடு பேசுது, நீயும் வாழலை நானும் வாழலை. ஒரு இடத்துல விட்டால் ஒரு இடத்துல கவ்விடுவேன், சும்மா நடுவில் லேசாக நினைக்காங்க. இருக்கட்டுமா, தட்டு தட்டு உன் பேச்சை கட்டு பூரா ஃபெயிலியர் ஆகிட்டு. என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸ் பார்க்குறவங்க, பக்கத்து இந்த பிள்ளை சொல்லி இந்த பிள்ளை ஓனர் போலங்க, பட்டிமன்றத்துக்கு சைடு ஆக்டர் போலங்க, கொஞ்சம் கோட்டு போட்டதுனால ஏமாந்துட்டோம் அப்படி. ரொம்ப நன்றி ராமச்சந்திரன் அவர்களே, அழகாக ரசிக்கிறீங்க. நாங்கள் இந்த இடத்துல பணத்துக்காக பேசவில்லை, மனத்துக்காக பேசுகிறோம். எல்லா இடத்துலையும் அப்படி அமைஞ்சிடாது. சிறப்பான ரசிகர்கள். இப்பொழுது இந்த காலம் என்று அன்னபாரி நிறைய கேள்வி கேட்டு முடிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன் போட்டோ எடுத்ததில் ஒரு 4 பாயிண்ட்டை மறந்துட்டார். இருந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கையோடு ஆசிரியர், நல்லாசிரியர், பட்டுக்கோட்டையை சேர்ந்த மதுக்கூர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. ஹலோ.